கொஞ்ச நேரம் இந்த கண்களை மூடிக்கொண்டு தலையை தாழ்த்தி இருக்கிற நேர சமூகத்தில் தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும். கர்த்தர் நேரத்தில் உதவி செய்வார். அவருடைய இரக்கம் நேரத்தில் நம்ம ஓடிட்டு காலப்படும். பயபக்தியோடு இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு இருதயத்தை தேவன் தாமே ஒரு பிற்போது கிரவுண்டாக ஒரு நல்ல விதமாக வாழ்ந்தவர்கள் அவருடைய இறக்கமுள்ள கருத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகத்தோடு நம்ம கடந்து Hallelujah, 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 hallelujah. Praise, 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 praise. Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசுவே மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே எல்லாமே உமக்கு சாட்சியாக இருக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரயா, ஸ்தோத்திரயா, ஸ்தோத்திரம். நித்தம் எமக்காய் பரிந்து பேசும் நீரவின் நண்பனே. நித்தம் எனக்காய் பரிந்து பேசும் நீரவின் நண்பனே. அன்பின் பிதாவும் ஜெபித்தீரும் அன்பர் ஜபம் அன்பின் பிதாவும் ஜெபித்தீரும் அன்பர் ஜபம் இறங்குவே இரக்கத்தின் ஐஸ்வர்யமே பூமி கதறிடு நானும் பகலுமே ஜபம் கேளுமே. பூமி கதறிடு நானும் பகலுமே நெஞ்சும் ஜபம் கேளுமே. Hallelujah, 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 hallelujah. ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த இயேசுவே, அந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளின் காலவரைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தெய்வீக சமூகத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வெல்லாம் நீர்தான். ஆமென். எங்கள் வாழ்வாதாரம் நீர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லும்படி கிருபை எங்களுக்கு தாரும். எங்கள் முன்பாக நீ செல்லும் ஆண்டவரே, உங்களுடைய அடிச்சுவடுகளை ரத்தம் தோய்ந்த பாத அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவரே உமக்கு பின்பாக நாங்கள் வர விரும்புகிறோம். நல்ல மேய்ப்பனே, உங்களுடைய சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒரு தெய்வீக நோக்கத்தின்படியாக இந்த வார்த்தைக்கு அழைக்கிறோம். அதன் நோக்கம் எங்களுடைய ஜீவனத்திலே ஆமென், ஆமென். காலவேளை எங்கள் மத்தியிலே மகத்தான பரிசுத்தாவியானவர் அன்பினால கட்டுப்படி ஆண்டவரே கட்டுப்படியான கர்த்தாவே, தகப்பனை இழந்த ஆண்டவரே, தன் கணவரை இழந்ததான அந்த குடும்பத்திற்கு அருமையான தாயார் அற்புத பேருக்கு அருமையான சகோதரர்கள் ஸ்டீஃபன் ஜோஷுவா ஆண்டவரே, தினேஷ் சகோதரர்கள் 3 சகோதரர்களுக்கு கர்த்தத்தாமே அது மருமகள்கள் பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சமாதானத்தை அளிக்கும்படி அருமையான கர்த்தாவே சகோதரர் இழந்த ஆண்டவரே எங்கள் சபையாருக்கு சமாதானம் அளிக்கும்படி அக்கறையிலே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்.
ஆண்டவரே அந்த நம்பிக்கையில நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையில ஞான சுந்தரியத்திற்கான ஒரு தாயார் மருத்துவமனையில பலவீனத்தோடு இருக்கிறார். வியாதினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார். பலனற்றவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவிகள் செய்கிறது ஆண்டவரே, நீ சுகம் தரும் தேவன். ஆண்டவரே, அந்த தாயாருடைய குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து சுகப்படுத்தும்படி வேண்டிக் கொள்வோம். ஒரு அனுதாபம் ஒரு கண்களில் இறக்க கிடைக்கும். ஆண்டவரே, இறக்க செய்யும் தேவனே, ஒரு திவ்ய சமூகத்தை ஒப்புக்கொள்ளும். வார்த்தை தியானிக்கிற நேரத்தை பேசும் நேரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாறணும். எல்லா தேவைகளும் நாமும் மயக்கப்படுகிறோம். கனமும் புதியும் ஸ்தோத்திரமும் மாட்சிமையும் மகிமையும் புகழும் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற மகத்தான சர்வதமுள்ள கர்த்தராகிய இயேசு விலையேறப்பட்ட நாமத்தில் நன்றிகளை ஏற்று ஆமென் ஆமென் ஆமென். எந்த வண்ணமாக இருக்கிறவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலே ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு இந்த வேறுபாடு இருக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 1-14 25-26 வசனமும், ஓசியாவில் 2:23 இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். இது நிறைய ஒரு லாங் போர்ஷன் தான். அந்த வாசிக்கும் போது தான் நாம் என்ன பேச போகிறோம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 11:1-14 இந்த வாசிப்பு 219வது பக்கம். ரோமர் 11 புரியுதுங்களா? ஓகே. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்கிறதை அறியீர்களா? அவர் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக நீதியாக வைத்தேன் என்பதை. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாக தெரிந்து கொள்கிறபடி ஒரு பங்கு நீதியாக இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாகிறாது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாகிறாது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அறியாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அன்றையும் அவருடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இழந்ததற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்ததுமாக கடவுள். காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுள். அவருடைய முதுகை எப்போதும் புனியப்படும் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காயிடம் நாங்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுகளினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், நல்லா கவனிங்க, இஸ்ரவேலருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்க அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாராகிய ஒருவருமே பேசுகிறேன். புறஜாதிகளுக்குள்ளே நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்கள் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். 25-26 மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருப்பேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்.
மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுக்குள்ளே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதி இருக்கிறது. ஓகே, இன்னும் ஒரு வேறு பகுதி, அது ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் அவளை 1051 பேஜ் நம்பர் தமிழ் பைபிள்ல 1051. நான் அவளை எனக்கென்று பூமியில விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவளை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வராங்க. நீங்கள் உட்கார்ந்தலாம். பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலவெளியிலே நாம் ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ், யூதர்களும் புறஜாதிகளும் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். இது நாம் ஒரு காரியத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு பின்னணியாக இன்னைக்கு இந்த காரியத்தை பார்ப்போம். வருகிற வாரங்களில் நாம் எக்காலங்களை குறித்து தியானிக்கலாம். 7 எக்காலங்கள் என்ன காரியத்தை செய்கிறது, இது எல்லாமே நம்முடைய மகத்தான தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட மகாபெரிய சத்தியமாக இருக்கிறது. ஸோ இது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றதுன்னா, இது ஒரு வரலாற்று சம்பவம் போல இருக்குங்க நான் பேசுவது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இதை கேளுங்க. இது முழுமையான வேதாகம சத்தியம். உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொடுங்க. அதனால கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் என்ன கேட்க போறோம் என்றால், ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ், யூதர்களும் புறஜாதிகளும் என்கிறதான ஒரு தலைப்பில் நாம் இந்த காரியத்தை தியானிக்கலாம். வருகிற வாரங்களில் நாம் 7 எக்காலங்களை குறித்து பேச போகிறோம். அதற்கு ஒரு பேக்ரவுண்டாக இந்த காரியத்தை இந்த நாளில் நான் பேச விரும்புகிறேன். ஓகே, நாம் வாழ்கிற இந்த காலமே உலகத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது என்பதை வேதத்தின்படி நமக்கு நம்முடைய தீர்க்கதரிசியானவர் நிரூபித்தார். அல்லேலூயா. எல்லா காலங்களிலுமே கடைசி காலம் என்று சொல்லப்பட்டு வந்தது. பட் நாம் வாழ்கிறதான இந்த காலத்தை வேதாகமத்தின்படி நம்முடைய தீர்க்கதரிசி நமக்கு நிரூபித்தார். இதுதான் புறஜாதியினுடைய யுகத்தினுடைய கடைசி நேரமாக இருக்கிறது. இதுதான் லவோதிக்கியா சபையின் காலமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ தேவன் தாமே இந்த கடைசி காலத்தில், இந்த உலகத்தின் கடைசி மணி நேரத்தில் தம்முடைய மணவாட்டியை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டியை அவர் அழைக்கும்படி இந்த நாட்களில் ஒரு ஊழியத்தை கொண்டு வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகையாக மீண்டுமாக பூமிக்கு வருவதற்கு முன்பாக, அவர் 2வது வருகையாக வருவதற்கு முன்பாக ஒரு செய்தியை அனுப்பி தம்முடைய மணவாட்டியை அவர் பெறும்படிக்கு அவர் இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். அவர் 2வது வருகையாக வந்த பிறகு 1,44,000 யூதர்களை அவர் மீண்டுமாக தெரிந்து கொள்கிறார். சரிங்களா? நம்முடைய தீர்க்கதரிசி பிரசங்கித்த போது ரிடம்ஷன் ஆஸ் 3-fold மேனர் அப்படி என்று சொன்னார்கள். அதாவது மீட்பானது 3 பாகங்களை கொண்டிருக்கிறது. முதலாவது இந்த மணவாட்டிக்கான மீட்பு, நாம் மீட்கப்படுகிறோம். அதன் பிறகு புத்தி இல்லாத கன்னிகைகள், அதன் பிறகு 1,44,000 தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள். ஸோ இந்த 3 பிரிவினருக்கு தான் இன்றைக்கு மீட்பானது இருக்கிறது. இதில் மற்ற 2 குழுவினரை விட நமக்கு அதிகமான ப்ரிவிலேஜ், அதிகமான ஸ்லாக்கியம் என்னன்னா, புத்தி இல்லாத கன்னிகைகளும் 1,44,000 யூதர்களும் அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்து தான் வராங்க பரலோகத்துக்கு. ஆனால் நாம் உபத்திரம் வருவதற்கு முன்பாகவே தேவன் நமக்கு அளித்த இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தபடினாலே, இதற்கு நாம் சாட்சியாய் நின்றபடினாலே
உபத்திரத்துக்கு முன்பாகவே சடிரென்று சபையானது மறைந்து போகிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நாம் வந்து தகுதியானவர்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ எப்படி இது வந்து தேவன் செஞ்சார்னா அது விவரிக்கவே முடியாத அவருடைய ஆச்சரியமான கிருபை. அல்லேலூயா. ஆமாங்க, நான் ஏற்கனவே சொன்னேங்க, பரலோகத்தில் போயிட்டு அந்த சமாரியா ஸ்திரியை பார்த்துட்டு ஒரு எப்படி இருக்கும், சிஸ்டர் எப்படி நீங்கள் இங்கே மேலே வந்தீங்க? அண்ணா காய்பாலாம் காணவே காணும், எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து பயங்கரமான ஆசாரிப்பு, அந்த ரொம்ப அந்த என்ன சொல்றது ரிச்சுவல்ஸ், அவர்களுடைய அந்த சமய சடங்காச்சாரம் சார்ந்த காரியங்களும் பயங்கரமாக இருந்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. பட் அவங்க யாருமே காணுமே, எங்கள் ஊர்லேயே உங்களுக்கு நல்ல பேரே இல்லையே, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? நான் வந்தேன்றது உண்மை, ஆனால் எப்படி வந்தேன்றது அதை என்னால் விவரிக்கவே முடியாது. அது ஆச்சரியமான கிருபை. நான் மேலே போகும்போது எனக்கும் அதே உணர்வு தான் ஏற்படும். என்னுடைய நற்கிரியையோ என்னுடைய எந்த ஒரு நற்பண்போ நான் நல்லா எதுவுமே என்கிட்ட இல்லைங்க. நான் வந்து கிறிஸ்து என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக என்கிட்ட இந்த ஒரு காரியம் ஒர்த்தியாக இருக்குது, இது வந்து அதுக்கு ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. என்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் நான் ஒன்றையும் அப்படி கொண்டிருக்கவே மாட்டேன் என்பதை நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். அவருடைய சுத்தமான கிருபை அது ஒன்று தான். ஸோ இந்த பாருங்க, அவருடைய வருகைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக செகண்ட் டைம் பூமிக்கு வரேன்னு சொல்லும் பொழுது அவர் வருகைக்கு முன்பாக ஒரு சிறு கூட்டத்தை தம்முடைய மனவாட்டியாக அவர் எடுத்துக்கொள்கிறார். அதோடு அது முடியுதுங்க புறஜாதி யுகம். அதன் பிறகு அவர் வந்த பிறகு கடைசியாக விடப்பட்ட 1,44,000 யூதர்களை தேவன் தாமே அவர் அவங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த கடைசி மணி நேரத்தில் இன்றைக்கு பாருங்க, தேவனால் அழைக்கப்பட்ட இந்த சுத்த கன்னிகளாகிய உங்களை அப்படி சொல்லாமா? ஆமாங்க, தேவனால் அழைக்கப்பட்ட சுத்த கன்னிகளாகிய உங்களை தேவனுக்கு சுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவும், ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை வாழவும், தேவனை எப்படி நீங்கள் வந்து ஆராதிக்கணும், எப்படி தேவனை வந்து பிரியப்படுத்தணும் என்பதையும் தேவன் உங்களிடத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார், நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதையும், இந்த எல்லா காரியங்களையும் அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் கொண்டிருக்கவும் என்ன பண்ணிட்டார்னா இந்த முழு வேதாகமத்தினுடைய ரகசியங்களை இந்த கடைசி நாட்களில் நமக்கு வெளிப்படுத்திட்டார். ஏன் நமக்கு இவ்வளோ சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆச்சுன்னா, யாருக்குமே இவ்வளோ சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகலை வேதத்தில். பாருங்க, தேவனுடைய பேக் பார்ட், அவருடைய மைண்டில் இருந்து பின்புறத்தில், சிந்தையின் பின்புறத்தில் இருந்த ரகசியங்களை, இதுவரைக்குமே யாருமே பார்த்திராத காரியங்களை, அறிந்திராத காரியங்களை, யாருமே தெரிந்திராத காரியங்களை தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இந்த கடைசி நாட்களில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த கடைசி நேரத்தில் புரியுதுங்களா? எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சுங்க. அந்த ரிவீல் ஆகப்பட்டதில் நாம் எப்படி உண்மையாக ஜீவிக்கணும், எப்படி பரிசுத்தமாக ஜீவிக்கணும், தேவன் என்னெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார், அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து அதை கொண்டிருக்கணும், தேவன் அதை எதிர்பார்க்கும்போது நீங்கள் அதை கொண்டிருக்கணும். பாருங்க, புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, 10 பேருமே கன்னிகைகள் தான், 10 பேருமே சுத்தமானவர்கள் தான், 10 பேருமே காத்திருக்கிறவர்கள் தான். பட் ஒரு கூட்டத்தில் வந்துட்டு அவங்க மணவாளன் வரும்போது விழிப்பாக இருக்கிறாங்க, அதே நேரத்தில் அவர்கள் எண்ணெயை கொண்டிருக்கிறார்கள். வேற எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. ஒரு அலர்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் அலர்ட்டும், அதன் பிறகு அவங்களுக்குள்ள இருந்ததான அந்த ஆயில், அதுதான் வந்துட்டு. ஏன்னா அவர் நடுராத்தில் வரும்போது, அவரை சந்திக்க போகும்போது அவங்களுக்கு வெளிச்சம் தேவை. இவங்க நித்திர மயக்கமாக இருந்ததுனால விளக்க அணைய விட்டாங்க, அந்த வண்டல்லாம் வந்துடுச்சு. ஸோ வெளிச்சம் வந்து வரல, அதனால வந்து அவங்களுக்கு நித்திரை மயக்கம். நித்திரை மயக்கத்தில் இருட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குங்க, சரியாக வந்து பாதைகள் இருக்காது. ஸோ இங்கே இந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணினது எண்ணெயும் அவர்களுக்கு இருந்ததான விழிப்பும் தான். அப்போ இன்னைக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டிருக்கணும். அந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய இந்த பூமியில் நிகழும் பொழுது பாருங்க, அந்த கால் வரும்போது இதோ சாமுவேலை போல, இதோ அடியேன் சொல்லும் கர்த்தாவே,
இதோ அடியே நீங்க இருக்கிறன்ற அளவுக்கு உங்களுடைய நிலையானது அவ்வளவு ஒரு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த முழு வேதாகமத்துடைய பரம ரகசியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எனக்கு நிறைய சீக்ரெட்ஸ் தெரியும், எனக்கு ரொம்ப ரகசியம் தெரியும், உங்களை விட எனக்கு அதிகம் தெரியும், இவரை விட எனக்கு அதிகம் தெரியும். தேவன் உங்களுக்கு அதிகம் தெரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் வெளிப்படுத்தலை. அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? அதனால ஆமா, அப்போ நீங்க இந்த செய்தியை படிச்சீங்கன்னா தான் தேவன் என்ன உங்கள் மத்தியில் எதிர்பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆராதனை கலந்து கொண்டால் தான் உங்களுக்கு தெரியும், ஜெபம் பண்ணாதான் தெரியும், வேதம் வாசித்தா தான் தெரியும். இது எல்லாமே தெரியாம நானும் ஒரு கடைசி கால விசுவாசி, நானும் ஈகிள், நானும் அந்த மனவாட்டி குழு அப்படின்னு நம்ம சொல்வதனால அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் நம்முடைய ஜீவியத்தில் கொண்டு வருகிறது இல்லை. ஓகே, இது தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் மாத்திரமன்றி, சுத்தமான வாழ்க்கை வாழ்வது மாத்திரமன்றி, ஆதாம் விழுந்து போனது முதல் கடந்த 6000 வருட காலமாக பாருங்க, ஏதேன்ல மனிதன் விழுந்ததிலிருந்து கடந்த 6000 காலமாக விழுந்த நிலையில் இருந்த மனிதனை இந்நாளில மீண்டுமாக தேவன் எப்படி திரும்ப கொண்டு வருகிறார் விழாத நிலைக்கு. அவன் விழுந்து போகாத முன்பு எப்படி இருந்தானோ அந்த நிலைக்கு எப்படி இன்னைக்கு நம்மை கொண்டு வருகிறார் என்பதை 7 முத்திரைகளை தேவன் திறந்து, ஆட்டுக்குட்டியானவர் திறந்து, அதனுடைய பாருங்க அந்த நிலை என்ன நிலையில நம்மளை கொண்டு வருகிறார் என்கிறதான அந்த ஆர்டரை, அந்த வரிசை கிரமத்தை, அந்த சீக்வன்ஸை தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். சரிங்களா? அப்போ நம்ம ராப்சர்ல போகும்பொழுது இதே நிலையோடு நாம் போக மாட்டோம். வீழ்ச்சிக்கு முன்பாக ஆதாம் எப்படி இருந்தாருங்க, அந்த நிலையில தான் நம்மை தேவன் கொண்டு போகிறார். ஸோ அது எல்லாவற்றையும் இன்னைக்கு நமக்கு காண்பித்தார். உண்மையா இல்லைங்களா? எல்லாமே இந்த செய்தியில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுக்குது. பாருங்க, கடைசி நாளை குறித்து, இந்த கடைசி மணி நேரத்தை குறித்து வேதாகமத்தில் எத்தனையோ வேத வாக்குத்து ப்ராஃபஸி உரைக்கப்பட்டிருக்குது, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே கடைசி காலத்தினுடைய ப்ராஃபஸிஸ் தான். சோதோமின் நாட்கள் நடந்தது போல, நோவாவின் நாட்கள் நடந்தது போல, சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும், இப்படியாக நிறைய காரியங்கள் ஒன் பை ஒன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த எல்லா ப்ராஃபஸியுமே பாருங்க இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசத்தை மையப்படுத்தினதாக இருக்கிறது. இந்த கடைசி காலம் இதுதான்பா உலகத்துல கடைசி காலம். 6000 வருஷம் உலகம் இருக்குது. பட் இதுதான் கடைசி காலம், இதுதான் உலகத்தினுடைய முடிவு. இதுக்கு அப்புறமா முழு உலகத்துல ஒரு பெரிய போராட்டம் உலக முடிவுக்கு உலகம் அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் நடந்து, அதுக்கப்புறம் இந்த உலகம் அக்கினினால சுட்டரிக்கப்பட்டு மனிதர்கள் எல்லாருமே கடந்து போவார்கள். ஒரு குழு மாத்திரமே தேவன் நித்தியமா ஜீவிக்கும். அதனுடைய துவக்கமானது எப்போ, அதுதான் உலகத்தின் முடிவான என்ற காரியம். அதை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசத்தை மையமாக வைத்துதான் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். லூக்கா 21ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். யுத்தங்களின் செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். த ரூமர்ஸ் ஆஃப் வார், யுத்த வதந்திகள், பட்டயம், பஞ்சம், பட்டினி, கடைசி நாட்களில் மனிதனுடைய அன்பு தணிந்து போவோம். தணிஞ்சு போயிடுச்சா இல்லைங்களா? அதெல்லாம் தணிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க. அன்பே இல்லை. நல்லா பேசும்போது நல்லா பேசுறாங்க, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எல்லாருமே எதிரியா மாறிடுறாங்க. நன்மையான காரியங்கள் பேசுதில்லை, இதெல்லாம் தீமையான காரியங்கள் பேசுகிறார்கள். ஸோ இதுதான் இந்த கடைசி நாளுடைய நிலை, லவோதிக்கியா நிலை. அவன் பாருங்க திரவிய சம்பந்தனா நினைக்கிறான், ஆனால் அவனுக்கு என்ன ஸ்பிரிச்சுவலாக குருடா இருக்கிறான். ஸோ இந்த வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட லவோதிக்கியாவுடைய நிலை பரிபூர்ணமாக இன்னைக்கு இருக்குது. இது எல்லாமே இருந்தாலும் கூட கடைசியாக கேட்குறாங்க, இது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? இஸ்ரவேல் ஒரு தேசமா ஆகும் பொழுது நிச்சயமா அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார், கார்னர்ல வந்துட்டாரு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டதுங்க. ஸோ
இது அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருந்தாலும் த மோஸ்ட் ப்ராமினன்ட் சைன் ஆஃப் த எண்ட் டைம், இந்த மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால் இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாக மாறுவது தான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னதான ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் த சைன், அடையாளத்தின் சத்தம் என்ற செய்தியில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஒரு தேசமாய் இருக்கிறது. 64 பேசுறாருங்க. இஸ்ரவேல் ஒரு தேசமாய் இருக்கிறது. தேவன் இஸ்ரவேலிடத்தில் ஒரு தனிப்பட்ட நபராக தொடர்பு கொள்ளுகிறதில்லை. இன்னைக்கு என்கிட்டலாம் எப்படின்னா இண்டிவிஜுவலாக தொடர்பு கொள்றாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் மணவாளனா இருக்கிறார், நாம ஸ்பிரிச்சுவலாக மணவாட்டியாக இருக்கிறோம். ஒரு புருஷன் ஒரு காதலன் தன்னுடைய லவரோட, ஒரு புருஷன் தன் மனைவியோட சில விஷயங்களை கும்பலாக பொதுவாக பேச முடியாதுங்க. நான் என்னுடைய சகோதரர்களோடும், என்னுடைய சகோதரிகளோடும், என்னுடைய தாயாரோடும், சபையாரோடும் சில விஷயங்களை நான் வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசலாம். பட் மனைவியின் இடத்துல அப்படி பேச முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்கிறார், இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருக்கிறது. தேவன் இஸ்ரவேலிடத்தில் ஒரு தனிப்பட்ட நபராக தொடர்பு கொள்கிறது இல்லை. தனிப்பட்ட விதமாக தொடர்பு கொள்றதே கிடையாதுங்க. இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருக்கிறது. எனவே அவர் எப்போதும் அவர்களோடு ஒரு தேசமாகவே தொடர்பு கொண்டார். கடைசி நாட்களில் சபையானது சென்றுவிட்ட பிறகு அதன் பிறகு தேவன் ஒரு தேசமாக இஸ்ரவேலை ரட்சிப்பார். அது இப்பொழுது தாய் நாட்டில் அதற்காக ஆயத்தமாக இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வேதமோ ஒரு தேசம் ஒரே நாளில் பிறக்கும் என்று உரைத்துள்ளது. தேவன் யூதர்களிடத்தில் தனிப்பட்ட நபர்களாக தொடர்பு கொள்வதில்லை. அவர் இஸ்ரவேலிடத்தில் அவர்களோடு எப்பொழுதுமே ஒரு தேசமாகவே தொடர்பு கொள்ளுகிறார். ஏனென்றால் அது அவருடைய தேசமாக இருக்கிறது. இப்போ என்ன சொல்றாருன்னா, ஏன் இஸ்ரவேல் தேசமா இருக்குது, இஸ்ரவேலை மையப்படுத்தி இந்த தீர்க்கதரிசனம்லாம் இருக்குதுன்னா, நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்க, உங்களை தேவன் சந்தித்தாரு. பாருங்க, இன்னைக்கு மணவாட்டி இந்தியாவில் இருக்கிறா, ஆப்பிரிக்காவில் இருக்கிறா, அமெரிக்காவில் இருக்கிறா, நெதர்லாண்டில் இருக்கிறா, அயர்லாண்டில் இருக்கிறா, அப்புறம் பல உலகத்தினுடைய பாகிஸ்தானில், பிலிப்பைன்ஸில், கனடாவில், எல்லா உலகம் முழுவதிலுமே மணவாட்டி இருக்கிறா. தீர்க்கதரிசி பார்க்கும்போது எல்லா தேசங்கள்லேருந்து மணவாட்டி வராங்க. ஆனா இஸ்ரவேலரை அவங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்ட போது இந்தியாவில் இருந்த இஸ்ரவேலரோடும், பாகிஸ்தானில் இருந்த இஸ்ரவேலரோடும், அமெரிக்காவில் இருந்த இஸ்ரவேலரோடும், அங்கே இருந்த இஸ்ரவேலரோடும் அப்படியா அவர் தொடர்பு கொள்ளவே மாட்டார். அவர் அவங்கள தொடர்பு கொள்ளணும்னா எல்லாரையும் ஒன்று கூட்டணும். புரியுதுங்களா? எல்லாரையும் ஒன்று கூட்டி தான் மொத்தமாக தொடர்பு கொள்கிறார். அவங்களோட தனித்தனியாலாம் போய் பேசுறதே கிடையாது. அவர் நீ அங்கே இருக்கிற, நீ இங்கே இருக்கிற, நீ இங்கே இருக்கிற. ஆனால் நம்மகிட்ட அவர் அப்படி பண்ணுறது இல்லை. எங்கே இருந்தாலும் வருவார். ஆனால் இஸ்ரவேலரை அவர் பாருங்க, அதுதான் உலகத்தினுடைய சைன். அப்போ என்னன்னா, இந்த மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இஸ்ரவேலை தேவன் 1,44,000 பேரை தேவன் சந்திக்கும் பொழுது அவர்கள் ஒரு தேசமாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதை தான் சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 1948 வருஷம், 46லயே அதுக்கான ப்ராசஸ் தொடங்குதுங்க. 1948 வருடம் மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் ஒரு தேசமாக, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசமாக, ஒரு ரெகக்னைஸ்டு கண்ட்ரியாக, யுனைடெட் நேஷன் ஐநா சபையினாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக அது அறிவிக்கப்பட்டது. 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் ஒரு தேசமாக, சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்போத்துலேருந்து இவங்க இது சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டாங்கன்னா AD 70 இயேசு கிறிஸ்து பிறந்து 33 வருஷம் அவர் ஊழியம் செய்து அந்த ஜனங்கள் மத்தியில் பேசி அவங்க எல்லாரும் அவர் புறக்கணித்த பின்பு கடைசியாக சொல்கிறார். கடைசியாக ஒலிவ மலையிலேருந்து அந்த ஓசன்னா குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுறாங்களா, அந்த குருத்தோலை ஞாயிறு என்ன பேசுகிறாருங்க, இந்த நாளில் ஆவலும் உங்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவர்கள் நீங்கள் தெரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். இப்போ கூட நான் உங்கள் மேலே ஒரு இரக்கம் செய்கிறேன், நீங்கள் என்னை வேணான்னு புறக்கணித்து தள்ளுறீங்க, நிச்சயமாக தீர்த்துராயம் வருவான். இஸ்ரவேல் இது புறஜாதிகளால் சூழப்படும். நீங்கள் ஓடி போவது மாறி காலத்தில் இராதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா
அந்த யூதேயா இவங்க இருந்த பகுதிகள்லாம் மலையான ஏன்னா ஒரு மலை ஒலிவ மலையிலேருந்து இறங்கி வராருங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாருன்னா, மழை நேரத்தில் மலை ஏற முடியாது, கல் என்ன ஆகுங்க வழுக்கும். இவங்க ஓடும்பொழுது மலையில் கல்லில் ஓட முடியுமா, ஏற முடியுமா, சறுக்கி விட்டுரும் சொல்கிறாரு. நான் சொல்லி கேட்கவே இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு கிரேஸ் கூட தரேன், நீங்கள் இதை நம்புறீங்களோ நம்பலையோ, நீங்கள் ஓடி போவது மழைக்காலமாக இருக்கக்கூடாது. இட் மீன்ஸ் கிங் டைட்டஸ் தீத்ராயம் வருது மழைக்காலமாக இராதபடி வேண்டிக் கொள்ளுங்கன்ற அவர் இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதான் தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு பாவி எளிதாக நரகத்துக்கு போறதில்லை, எளிதாக போறது கிடையாது, உடனே பாவம் செஞ்சுட்டு போறதில்லை. பாருங்க அவன் என்ன பண்ணுகிறான்னா, வழிநடுக தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளி 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 சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு தான் பாதாளத்துக்கு போறான். சும்மாலாம் போறது இல்லைங்க அவன். தேவன் பாருங்க, ஏன்னா பாதாளம் பிசாசுக்காக உருவாக்கப்பட்டது, தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக அதை சிருஷ்டிக்கல. ஒருத்தன் நரகத்துக்கு போறான்னா அவன் சும்மா போறது கிடையாது, வழிநடுக தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம புறந்தள்ளி புறந்தள்ளி எல்லாத்தையும் நிராகரித்து 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 எதையும் கேட்காம 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 போய் தான் கண்டினியூவா அவன் வந்து தீர்க்க தரிசனத்தை தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தான் போகிறான். ஐஸ்வர்யானுக்கு அதான் நடந்தது. ஐஸ்வர்யான் வந்து என்ன பண்றான், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று நித்திய ஜீவனிடத்திலே கேட்கும்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அல்லேலூயா. சென்னையில் ஒரு 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 வார்த்தை பேசுவாங்க, இப்போ அது பேசுதில்லை. என்னப்பா கடலுக்கே உப்பான்னு கேட்பாங்க, கடலுக்கே உப்பா. அந்த மாதிரி நித்திய ஜீவன் கிட்டே நித்திய ஜீவனை கேட்டான், சரியான நபரை கேட்டான். அவர் சொன்னார், நித்திய ஜீவன் என்றால் பிறனுக்காக வாழ்வது, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரனை கொடுத்துட்டு அம்போன்னு வாப்பா என் கூட, ஒன்றும் இல்லாதவா அப்படின்னும் போது அந்த வார்த்தைகளால் அவனுக்கு என்ன பண்ண முடியல, அவனால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அவன் அம்பானி, அவன் ஒரு பணத்தை போட்டால் 10 அதை மல்டிப்ளை பண்ணும். அவன் நீரவ் மோடி, அவன் வந்து பில்கேட்ஸ், அவன் பெரிய பிஸ்னஸ் மேன், அவனால் இந்த காரியத்தை உடனே விட முடியல. அல்லேலூயா. அதோடு நிற்கல, ஒரு ராத்திரியில் அவன் படுத்துட்டு இருக்கிறான். படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு தேவனுடைய வார்த்தை வருது. என்ன சொன்னாருங்க, மதிகேடனே இந்த நாளில், அவன் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து சம்பூர்ணமா நான் இருக்கிறேன் என்ற உணர்வு வரும்போது தேவனுடைய சத்தம் கேட்குது, மதிகேடனே இன்று ராத்திரியிலே உன் ஜீவன் கடந்து போகும் என்றால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய். அதையும் அவன் நிராகரிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த 70 AD 70 இயேசு கிறிஸ்து 33 வயதில் அவர் வந்துட்டு கடந்து போனார். ஒரு 37 38 வருஷமா இருக்கலாம் அது. இப்போ நம்ம 2024 இருக்கிறோம். இப்போ நம்ம சொல்றது அப்படியே 70. அந்த 70 நடந்தது. 70 என்ன ஆச்சுன்னா பாருங்க, இவர்கள் அப்போதான் வந்து உலகம் முழுவதும் இவங்க வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. நேபுகாத் நேச்சார் நாட்கள்ல இவங்க அந்த 70க்கு முன்னால இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பாக, புரியுதுங்களா? அதான் சொன்ன, இது கொஞ்சம் சரித்திரம் மாதிரி இருக்கும், ஆனா இதுதான் வந்து உண்மை. இது 600 இயேசு பிறப்பதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வந்து அவங்களுடைய வார்த்தைகள் பாருங்க, தீர்க்கதரிசி சும்மா விளையாட்டு கிடையாதுங்க. நீ தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நீ தவறி விட்டு போயினே இருப்பினா ஒரு நாள் ஒரு எண்டு காடு விழும். இஸ்ரவேலருக்கு விழுந்தது. சொன்னாருங்க, நான் எத்தனையோ ஸ்தானாபதிகளை உங்களுக்கு அனுப்பினேன், ஆனாலும் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால என்ன பண்ணிட்டார்னா, நேபுகாத் நேச்சார் என்கிறதான ஒரு வடதிசை ராஜா அன்னைக்கு இருந்ததான விளாடிமின் புதினை கூட்டின்னு வந்து, அப்படிதாங்க சொல்றாரு அவரு, அன்னைக்கு இருந்த விளாடிமின் புதினை கூட்டின்னு வந்து இஸ்ரவேலரை அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். அவன் வந்தான், அவன் அரசாண்டான். அவனுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டான்னா, அவன் இஸ்ரவேலரை அவருடைய சொந்த நாட்டில இருந்து கூட்டின்னு போயிட்டான். இஸ்ரவேல் தேசத்துல இருந்து அவன் சொந்த நாட்டுக்கு கூட்டின்னு போயிட்டான். இப்போ இஸ்ரவேல் அவங்க இருந்ததான தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துல இருந்து அவங்க எல்லாரையுமே வெக்கேட் பண்ணி அந்த இருந்து இவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனுடைய பாபிலோன் என்கிறதான அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டான். சரிங்களா? அது வந்து எங்கன்னா ஈராக் கிட்ட இருக்குது. எல்லா அதோடைய பக்கத்தில் இருக்கிறதான பார்டர்ஸ் தான். அந்த இடங்களுக்கு இவன் கூட்டு போயிட்டான். இவர்கள் கிட்டத்தட்ட அப்படிதான் நாங்கள் இருந்தார்கள்.
இவங்க அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடங்களில் அவங்க இருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சமாக பக்கத்தில் ஈரான், ஈராக்கு அப்படியாக அவங்க கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்க ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும், அதாவது இஸ்ரவேல் எகிப்திலிருந்து யோசுவா நிலங்களை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்த போது அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தாங்க. ஆனால் அவங்க பாருங்க, அவர்கள் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு அவங்க மோசே நாட்களில் வந்தாங்க. மோசேக்கு அப்புறமா யோசுவா அவர்களுக்கு நிலங்களை பங்கிட்டு கொடுத்தார். யோசுவாவுக்கு பிறகு 13 நியாயாதிபதிகள் வந்தாங்க. 450 வருஷங்களுக்கு பிறகு 450 வருஷங்களுக்கு பிறகு அவர்களுக்கு மீண்டுமாக ஒரு சாமுவேல் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டார். அது வரைக்குமே தீர்க்கதரிசிகள் தான் அவங்கள வழிநடத்தினாங்க. தேவன் ராஜாவாக இருந்தார். இப்போ சாமுவேல் நாட்கள் அவங்க என்ன பண்ணனா, எங்களுக்கு தீர்க்கதரிசியெல்லாம் வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா தான் வேணும். அங்கே பாரு, அவரை பாரு, ஜோ பைடனை பாருங்க, அவர் எப்படி இருக்கார், நரேந்திர மோடி பாருங்க, இன்னும் அழகாக ட்ரெஸ் போட்டுக்கின்னு என்ன மாதிரி இருக்கிறாரு ஜோ பைடன். இங்கே பாருங்க, இவரை பாருங்க, அவரை பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி தான் வேணும்னு உடனே அவங்களுக்கு சவுல் என்கிறதான பென்யமின் கோத்திரத்தானாகிய கீசின் குமார்னை அவங்களே ராஜாவாக தெரிந்து கொண்டாங்க. தேவன் அவங்கள சூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அப்புறமா தாவீது வராருங்க. தாவீதுக்கு அப்புறம் யெரொபெயாம், சாலமோனுடைய நாட்களில் தான் தேசம் 2ஆ பிரிது. ரெகோபெயாம், யெரொபெயாம். 10 கோத்திரத்தை யெரொபெயாமும் ரெகோபெயாம் என்கிறதான சாலமோனுடைய பையன் 2 கோத்திரத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் பிரிந்தது. இதுல 20 ராஜாக்கள் வராங்க. யூதாலையும், அதாவது யூதால 20 ராஜாக்கள், யெரொபெயாம்ல 20 ராஜாக்கள், ரெகோபெயாம்ல 20 ராஜாக்கள். இந்த 20வது ராஜா வருகிற நேரத்துல தான் என்ன ஆகுதுன்னா, புரியுதா இல்லைங்களா நான் பேசுறது? கொஞ்சம் கேளுங்க. ஓகே, நீங்க எல்லாம் கேட்குறீங்க, பட் இதை கொஞ்சம் புரிந்துங்கன்னா நல்லது. இதனுடைய விஷயம், இதனுடைய அழகான அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது நடுவில் எலியா வராரு, எலிசா வராரு, எரேமியா வராரு, ஏசையா வராரு, எல்லாருமே இவங்க நிராகரிக்கிறாங்க. தீர்க்கதரிசி இதை சொல்றாருன்னா அதை கேட்கறதே கிடையாது. அன்னைக்கு தேவன் மாறாதவர்னா இன்னைக்கும் மாறாதவர் தான். அன்னைக்கு எரேமியா வார்த்தையை தவறுன்னு உங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சதோ, இன்னைக்கு வில்லியம் பிரண்ணாம் வார்த்தையை விடுறவங்களுக்கும் அதே தான் கிடைக்கும். அதுல மாற்றமே கிடையாதுங்க. புரியுதா இல்லைங்களா? நிச்சயமா அது அப்படிதான் இருக்குது. அதனால இவங்க தொடர்ந்து முரட்டாட்டம். என்ன பண்ணா, ஐடல் வர்ஷிப்பு, ரொம்ப ஐடல் வர்ஷிப்பு. தீர்க்கதரிசி இன்னைக்கு என்ன சொன்னார்? ஐடல் வர்ஷிப்பு, தேவனை பாருங்க, இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு. நீ தேவனை காட்டின எதனா உன்னை பெருசா நினைச்சுனா அதான் ஐடல். தேவனை விட இதாங்க எனக்கு பெருசு. ஆமா, எனக்கு ஆராதனையை காட்டிலும் மொபைல் தான். எனக்கு வெட்னஸ்டே நான் ஃபுல் ஸ்கெடியூலுங்க, எனக்கு ப்ரோக்ராமு. அதுதான் உன்னுடைய ஐடல் வர்ஷிப். புரியுதா இல்லைங்களா? ஆமாம், அன்றைக்கி ஐடல் வர்ஷிப்னால தான் பாருங்கள், நீங்கள் பச்சையான மேடுகளில் நீங்கள் தோப்பு விக்கிரங்களை உண்டாக்கி எனக்கு விரோதமாக நீங்கள் அந்த ஐடல் வர்ஷிப்பு விபச்சாரம் செஞ்சேன்னு சொல்கிறாருங்க. விபச்சாரம் செய்து நீங்கள் என்னை விட்டு சோரம் போனீர்கள். சோரம் போனீங்கன்னா நான் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் மீனிங், மாம்சீகமாக இல்லை. புரியுதா இல்லைங்களா? ஒரு ஸ்திரீ இன்னொருத்தனோட போயிட்டானா அவளை என்ன சொன்னாங்கன்னா சோரம் போயிட்டான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதை தான் வேதத்தில் எழுதியிருக்குது. நீ ஸ்பிரிச்சுவலாக என்னை உன்னுடைய மனவாளனை விட்டு, உன்னுடைய நாயகனை விட்டு, நீ உன் தேவனை விட பெருசாக உனக்கு ஒன்றை வச்சு நீ அது பின்னால் போயிட்ட அப்படின்றது இந்த நாளில் ஆகுதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க இப்படியே தொடர்ந்து போய் 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 2 நாளாக 34ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் வருது. 2 நாளாக 36 அப்படியே வந்ததுனால தேவன் வட திசையிலிருந்து விளாடிமிர் புடினை கொண்டு வந்துட்டாருங்க. ரஷ்யா, வாட்ச் த நார்த் கிங், வாட்ச் த நார்த் கிங், வாட்ச் த நார்த் கிங், வாட்ச் த நார்த் கிங், வாட்ச் த நார்த். 5 தடவை சொன்னாருங்க. ஏதோ ஒன்று இருக்குது அதில். அல்லேலூயா. 5 தடவை ஒரே வார்த்தையை சொல்றாருங்க, வாட்ச் த நார்த் கிங். நான் நினைச்சேன், எப்படிப்பா இது நார்த் ஆகுது? ஒருவேளை அவர் மேலே பார்க்கும்போது நார்த்தா இருக்குமோ? ஏன்னா மேலே நார்த் இருக்குதுல்ல. வடதிசையில சியோன் பர்வதம் 46வது சங்கீதத்தில். ஸோ அது மேலேருந்து அது எந்த மாதிரியான ஜியோகிராஃபியில் அந்த விஷயம் தெரிஞ்சதோ எனக்கு தெரியல. மகர ரேகை, பூமத்திய ரேகைலாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒன்றில் அவர் பார்க்கும்பொழுது ரஷ்யா நார்த்தில் இருக்குதா அவர் பார்த்துட்டாருங்க. வாட்ச் த நார்த் கிங்னாருங்க. நமக்கு உண்மையிலே எது நார்த்துன்னு தெரியாது. தீர்க்கதரிசி சொல்றா அது ரஷ்யான்னாருங்க.
அப்போ இந்த நேபுகாத் நேச்சார் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவன் ஆலயத்தெல்லாம் இடிச்சிட்டு அந்த ஆலயத்தெல்லாம் உடைச்சிட்டு சுவர் அதுதான் அலங்கங்கள்லாம் இடிச்சிட்டு உள்ள இருக்கிற தட்டுமுட்டு சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே இஸ்ரவேல் ஜனங்களையும் சிறைப்பிடித்து கொண்டு நேராக இவன் பாபிலோனுக்கு போயிட்டான். அல்லேலூயா. இப்போ பாபிலோனில் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து மைக்ரேஷன் ஆகி பக்கத்தில் இடங்களுக்கு குடிபெயர்ந்து ஈரானு, ஈராக்கு, அப்புறம் வந்து பாக்தாத்து, அதுக்கப்புறம் வந்து ஜோர்டானு, அப்புறம் ஈஜிப்து, இப்படியா கொஞ்சம் இடங்கள்ல இதுவாகி அப்படியே அமெரிக்காவுக்கு வந்து அப்படியே வந்து அந்த இடங்கள்லேயே தான் அவங்க இருக்கிறாங்க. இதன் பிறகு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயும் இருக்கிறாங்க. சில மக்கள் வந்து அங்கேயும் இஸ்ரவேல்லையும் கொஞ்சம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சார் அவன் பையன் வந்தான். அப்புறம் மேதிய பரிசிய ராஜ்யங்கள் பெர்ஷியன்ஸ் வந்தாங்க. அதன் பிறகு மகா அலெக்சாண்டர் வந்தார். அதன் பிறகு ரோம சாம்ராஜ்யம் வரும்போது இயேசு கிறிஸ்து அங்கு வாழ்ந்த நாட்களில் அங்கே யூத சாம்ராஜ்யம் தான் இருக்குது. ரோம சாம்ராஜ்யம் ரோமர்களுடைய ஆளுகையின் கீழே தான் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இருக்கும் பொழுது இவங்க அந்த நாளில் வந்ததான மேசியாவை இவங்க புறக்கணிக்கிறாங்க. புறக்கணித்தல் தான் இவங்களை வெளியே தள்ளுச்சு. தேவனை நாம் புறக்கணிக்கும் போது, அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கும் போது, அது உன்னை வாலண்டியா கொண்டு வெளியே விட்டுரும். நீ வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது. வாலண்டியா அதுவே உன்னை வெளியே கொண்டு போய் விட்டுடும். இவங்க எல்லாமே வாலண்டியா வெளியே போயிட்டாங்க. நான் இப்போ கூட சபையாருக்கு சொல்லுகிறேன், என்ன நிலை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும், ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே தப்பு, இந்த வார்த்தை உண்மை ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை சரி செய்யுங்க ஆண்டவரே, அப்படியே சரண்டர் ஆயிடுங்க. கையை உயர்த்தி காலில் விழுந்துருங்க. ஆண்டவர் காலில், மனுஷன் காலில் இல்லை. அதை ஒன்றை மட்டும் செய்யுங்க, கிருபை எப்போதும் உங்களை சூழ்ந்துருக்கும். நம்ம தினந்தோறும் விழுறோமா இல்லையா? ஆமாம், தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்குது, நமக்கு நெருக்கடிகள் வருது, நமக்கு கோப உணர்வுகள் இருக்குது, நமக்கு வந்து எரிச்சல் இருக்குது, நமக்கு பலவிதமான தொல்லைகள் நமக்கு உண்டாகுது. ஆனாலும் கூட இதெல்லாம் வந்து நம்ம இருக்கிறதுனால நீ தேவனுக்கு ஒருபோதும் முரட்டாட்டத்தை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் திவ்ய சம்பன்னர், அவரை போல இரக்கம் உள்ளவரே கிடையாது. அப்படியே கையை தூக்கி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஒன்றும் இல்லைன்னா அப்படியே சரண்டர் ஆகிடுங்க. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது மேசியாவை புறக்கணித்ததுனால அவர் சொல்லிட்டே போனார், மேசியா ஒருத்தர் தீர்த்தராயம் வருவான், இஸ்ரவேல் புறஜாதிகளால் சூழப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ அவன் தீர்த்தராயம் வந்தான். தீர்த்தராயனுடைய படையெடுப்பு வரும்போது அவன் என்ன பண்ணான், இஸ்ரவேலரை வந்துட்டு மிக கடுமையாக வந்து அவன் தொந்தரவுகள் கொடுத்ததுனால அவங்க அகதிகளாக மூட்டை கட்டின்னு பக்கம் ஊர்களுக்கெல்லாம் ஓட்டாங்க. சரிங்களா? நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேங்க, 1946 48 கொஞ்சம் நாடுகள் போகும்போது நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து கொஞ்சம் யூதர்கள் போனாங்களாம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன், இன்றைக்கு இப்போ இருக்கிற இதில் பிபிசியில் பார்த்தேங்க, ஒரு 10 நாள் முன்னால், இதில் ஆந்திராவில் ஒரு யூத மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. எல்லாமே லெட்டர்ஸ்லாம் யூதர்கள் தான். அவங்க வந்து அந்த ஜூஸ் லாங்குவேஜ் ஹீப்ரு பேசுகிறாங்க அவங்க. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிறாங்க ஆந்திராவில். இவங்க என்ன வாங்குறாங்கன்னா எல்லா இடங்களுக்கும் போயிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் முக்கால்வாசி யூதர்கள் இருக்கிறாங்க. வால் ஸ்ட்ரீட்டு அவங்களுடைய அண்டரில் தாங்க. இது மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் யாருங்க, பில்கேட்ஸு. அவர் யாருங்க, அவர் வந்து யூத வம்சாவளியான ஒரு அமெரிக்கன். சரிங்களா? பாருங்க, எல்லாம் பெரிய வேர்ல்டில் இருக்கிற பிஸ்னஸ் பிக் ஷாட்ஸ் எல்லாமே யூத அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தீர்க்கதரிசி அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காருங்க. நாம் அப்படியே பார்த்துட்டு வருவோங்க. இப்போ இவங்க எல்லா நாடுகளிலும் சிதறடிக்கப்பட்டாங்க. இது எப்போ நடந்ததுன்னா AD 70, 600 வருஷங்களுக்கு முன்பாக அவன் அங்கே வந்து கொண்டு வந்துட்டான். யார்? நேபுகாத் நேச்சார். எஸ்ரா நெகேமியா வரும்போது திரும்பவும் இவங்களை அங்கே கொண்டு போனாங்களா? எஸ்ரா நெகேமியாவில் போதுன்னா கிட்டத்தட்ட 46,000 49,000 பேர் 3 எஸ்ரா ஒரு வழியாக போனாங்க, நெகேமியா கூட போனாங்க, அவர் பேர் நாங்கள் செருபாபேல் கூட கொஞ்சம் பேர் போனாங்க. திரும்பவும் அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க, ஆலயத்தெல்லாம் கட்டினாங்க, அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ மீண்டுமா இவங்க வரும்பொழுது
தீத்துராயம் வரும்பொழுது ஒரேடியா எல்லா ஊருக்கும் போயிட்டாங்க. ஏன்னா அவன் பண்ண டார்ச்சர் அந்த மாதிரி டார்ச்சர். அப்போ என்ன ஆகுதுன்னா, இதுதான் AD 70 70வது வருஷத்துல இவர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க. உலகம் முழுவதும் போயிட்டாங்க. ஒரே இடத்துல இல்லை, அவங்கவுங்க பயந்து தங்களுடைய உயிர் உடைமைகளுக்கு பயந்து பக்கம் 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 நாடுகளுக்காக போயிட்டாங்க. ஜெர்மன் போயிட்டாங்க, அவங்க வந்து இட்டாலி போயிட்டாங்க. எல்லா நாடுகள்லையும் அவங்க போயிட்டு அவங்க எங்கே போனாலும் பெரிய பிஸ்னஸ் பீப்புள் ஆகிடுவாங்க. அதுதான் பிரச்சனையா அவங்களுக்கு. எந்த ஊருக்கு போனாலும் அவன் ரிச்சாக மாறிடுவான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க அப்படியாக சிதறடிக்கப்பட்ட போது அப்போதான் தீர்க்க தரிசனமானது சொல்லப்படுது. சொல்றாருங்க, இயேசு இருக்கும் போதே சொல்றாருங்க, அவங்க ஊரில் ஒரே இடத்துல இருக்கும் போதே சொல்றாருங்க, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். முன்னாலே சொல்லிட்டாருங்க, இவங்கெல்லாம் சிதறடிக்கப்படுவார்னு சொல்லிட்டாருங்க. இவங்க மீண்டுமா வரும்பொழுது அப்போதான் என்னுடைய 2வது வருகை இருக்கும். ஏன்னா நீ ஆஸ்திரேலியாவிலையும் அமெரிக்காவிலையும் ஜெர்மன்லையும் இட்டாலிலையும் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் பாகிஸ்தான்லையும் ஸ்ரீலங்காலையும் ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குழுமி இருக்கும்போது அவர் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா இஸ்ரவேலோட எப்படி தொடர்பு கொள்வாருங்க? ஒரு தேசமாக தான் தொடர்பு கொள்வார். அப்போ கடைசியான மீட்பின் 3வது பாகமான 1,44,000 பேர் அவர் தொடர்பு கொள்ளணும்னா என்ன பண்ணணுங்க? எல்லா ஊர்ல இருக்கிறவங்களையும் மொத்தமா ஒரே இடத்துல கொண்டு வந்து அவளை தேசமாக்கி அவளுக்கு இராணுவத்தை கொடுத்து அவளுக்கு கொடியை கொடுத்து தாவீதினுடைய 6 முனை கொடியை கொடுத்து, புரியுதுங்களா, எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்து பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து எல்லா அமைச்சகங்களையும் கொடுத்து அவர்களை ஒரு தேசமாக்கின பிறகு, தேசமான பிறகு இப்போ தேசத்துல வந்து கர்த்தர் பேசுகிறார். ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டுருவாங்க அவங்க. அப்படிதான் ஒரே நாளில் ஒரு தேசம் பிறக்குன்னு சொல்லப்பட்டதுங்க. இப்போ இதுதான் இந்த கடைசி நாட்களில் நமக்கு நடந்துக்குதுங்க. அப்போ அவர்கள் வந்து சேரும்போது அந்த கடைசி யூத அந்த சந்ததியானது மீண்டுமாக அந்த ஃபைனல் ரெஸ்டரேஷனை அவர்கள் பார்ப்பாங்க, திரும்ப அளித்தல பார்ப்பாங்க. எப்படி வந்து பாருங்க, யாக்கோபு ஏற்கனவே கிட்டத்தட்ட 20 வருஷ காலம் வேற ஒரு இடத்துல இருந்தாருங்க, மாமனார் வீட்டில் இருந்தாருங்க. சரிங்களா, அங்கே கடுமையாக வேலை செஞ்சாருங்க, ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சாருங்க. ஆனால் மீண்டுமாக அவர் திரும்ப வராருங்க. அல்லேலூயா. மீண்டுமாக அவர் திரும்ப வரும்போது தான் அவருக்கு அந்த மகத்தான பிளஸ்ஸிங்கே கிடைக்குது. அங்கதான் பேரே மாற்றப்படுது. இது வரைக்கும் அவர் என்ன வந்தாருங்க? அவர் வந்து சப்ளாண்டரா இருந்தாருங்க, ஏமாத்துக்காரா இருந்தாருங்க. ஜேக்கப் என்றால் என்ன மீனிங்க? எத்தன், ஏமாற்றுக்காரன். ஆனா தேவன் அவர் வரும்போது இஸ்ரேலா மாத்துறாரு. இஸ்ரேல் என்றால் தேவனுடைய அரச குமாரன், ராஜாவுடைய பையன். அல்லேலூயா. பாருங்க, அவர் மாத்திட்டாருங்க. அப்போ அந்த 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 பாருங்க, அப்போ வந்து அவர் 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ நெருக்கடி அவருக்கு இருந்தது. அவர் வரும்போது பின்னால் அவங்க லாபான் அவர் ஒரு ஆளை போட்டு தேடுறாப்புல. அவங்க வீட்டில் வந்து அவங்க யாக்கோபுடைய பொண்ணுங்க வந்து ஒரு சொர்பத்தை வர எடுத்து வச்சுக்குதுங்க. பல நெருக்கடி. அவன் ஏசா வரான். இவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிளஸ்ஸிங்கை பெறுகிறார். சாதாரணம் கிடையாதுங்க. என்னதாங்க ஏசா ஏமாத்தினா? அது என்னங்க? அது சேஷ்டபுத்திர பாகன்னா என்னதுங்க? அது என்னதை தான் ஏமாத்தினான்னா பாருங்க, அதை யாக்கோபு பெற்றதுனால தான் அவனுடைய சந்ததியிலேருந்து 12 கோத்திரம் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்க. லாஸ்ட் டைம்ல ரிடம்ஷனுக்கு வர்றாங்க. புரியுதுங்களா? இஸ்ரவேல்ல இருந்து 12 கோத்திரம், யாக்கோபுடைய 12 பிள்ளைகள்லயும் 12,000 பேர் வராங்க உள்ள. 1,43,998 அதுவும் கிடையாது. 1,44,213 அதுவும் கிடையாது. கரெக்டா 12,000 × 12 = 1,44,000. அல்லேலூயா. ஸோ இந்த எப்படி யாக்கோபு வந்து அவருடைய திரும்ப அளித்தல்ல வந்தாரோ அதே மாதிரி இந்த கடைசி நாட்கள்ல இஸ்ரவேல் தன்னுடைய திரும்ப அளித்தலுக்குள்ள வரும். மீண்டுமாக அவர்கள் திரும்ப தங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வருகிறார்கள்.
இப்போ அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி இன்னைக்கு அவர்கள் ஒரு தேசமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய தீர்க்கதரிசி வரும்போது வேற என்னெல்லாம் சொன்னார்னா, இந்த இஸ்ரவேலரோடு அமெரிக்காவுக்கு என்ன பார்ட் இருக்குது, இந்த இஸ்ரவேலரோடு ரஷ்யாவுக்கு என்ன பார்ட் இருக்குது, இந்த இஸ்ரவேலோடு இந்த வாட்டிகன் இட்டாலிக்கு என்ன பார்ட் இருக்குதுன்னு பேசியிருக்கிறார். இன்னைக்கு உலகத்தினுடைய முடிவில் 4 தேசங்களை வச்சு தான் தேவன் ஒரு பெரிய ஒரு ரோல் நடக்க போகுது. அதில் முதலாவது இஸ்ரவேல், அதன் பிறகு அமெரிக்கா, அதன் பிறகு ரஷ்யா, தென் கேட்டின் மகன் ஆகிய பாவ மனுஷன் எங்கேருந்து வராங்க? வாட்டிகன்லேருந்தே வரான். அல்லேலூயா. உலகத்திலே மிக 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 குட்டி நாடு வாட்டிகன். சரிங்களா? யூதேயாவில் பெத்லகேமே, நீ ராஜாக்கள் சிறியதா இருந்தாலும் உலகத்தை ஆள ராஜா உள்ளிருந்து புறப்படுவார். ரொம்ப சின்ன இடம் தான் பெத்லகேம். அதுல இருந்து வேர்ல்டுக்கே மீட்பை கொண்டு வர ராஜா வந்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிசாசு அப்படியே கார்பன் காப்பி அடிக்கிறான், அப்படியே காப்பி அடிக்கிறான். சின்ன ஒரு நாட்டை அவன் தன்னுடைய நாடா மாத்திக்கின்னு அதுல இருந்து அவனுடைய ராஜாவை கொண்டு வரான், அவனுடைய திறமைசாலியை கொண்டு வரான், அவனுடைய சூப்பர் மேனை கொண்டு வரான், அவனுடைய அந்த விக்கெட் மேனை பாருங்க. அவன் பாருங்க, இந்த இவர் யாருன்னா சன் ஆஃப் மேன், அவன் சன் ஆஃப் விக்கெட். இவர் மனுஷகுமாரன் தேவகுமாரன், அவன் யாருங்க? கேட்டின் குமாரன், கேடுபாடு பேயின் குமாரன் அவன். அதுதாங்க அந்த மீனிங். ஓகே. ஸோ இந்த நாட்கள்ல இதெல்லாம் நமக்கு எப்படி வெளிப்பட்டது என்று பார்க்கும்போது தேவன் தாமே இந்த இந்த 7 முத்திரைகளை நமக்கு வெளிப்படுத்தி ஓபன் பண்ணி பாருங்க, மிக முக்கியமான ரகசியங்கள். ஸோ இந்த கடைசி நாட்கள்ல தேவன் தாமே நமக்கு இந்த முத்திரைகளை திறந்து எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். பாருங்க, உலகம் முடிவு மாத்திரம் இல்ல, இந்த உலகம் எதின் வழியாக முடிய போகிறது. அதனால்தான் வாட்ச் த நார்த்துக்குங்கன்னாரு. அவன் வரும்போது நாம ரஷ்யாவை அடிக்கும் போது நாம் இருக்க மாட்டோம், அமெரிக்காவை அமெரிக்காவும் யூதர்களும் அவங்க உடன்படிக்கை பண்ணும் போது நாம் இருக்க மாட்டோம், அந்த உடன்படிக்கை முறியும் போது நாம் இருக்க மாட்டோம். சரிங்களா? ரஷ்யாவை அடிக்கும் போது நாம் இருக்க மாட்டோம், இதெல்லாம் நாம் இருக்கவே மாட்டோம். ஏன் நமக்கு சொல்லிக்கிறாரு? ஏங்க, ஆபிரகாம் சோதோம்லேயும் கோமராவிலையும் இல்லவே இல்லைங்க. ஆனாலும் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நான் செய்ய போவதை உனக்கு மறைப்பேனோ, உனக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பேனோ சொன்னாருங்களா? அவரு சோதோம்லையும் இல்லை கோமராலையும் இல்லை, அவருக்கும் நெருப்புக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனாலும் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இதெல்லாம் நான் செய்ய போறேன். ஆபிரகாம் கேட்டாரா, ஏன் ஆண்டவர், எனக்கு தான் அது சம்மந்தம் இல்லையா, ஏன் எனக்கு சொல்ற? அவருக்கு தான் செய்ய போறது யாருக்கிட்டயோ சொல்லணும்ட்டு அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி. இன்னைக்கு அதே தான், நான் இதெல்லாம் செய்ய போறேன், நார்த்துக்கு இங்கே இப்படி தான் அடிக்க போறேன், அமெரிக்கா இப்படி தான் அடிக்க போறேன். திரும்பி பார்க்கும்போது ஒரே புகையாகுது. எங்கெங்க படிச்சிங்க? நாங்கள் அமெரிக்காவில் படித்தோம், நாங்கள் வாஷிங்டன் டிசி. நீங்கள் எங்கே படிச்சிங்க? நாங்கள் கலிஃபோர்னியா. நாங்கள் லாஸ் ஏஞ்சலஸ். பயங்கர ஸ்டைலில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில் பார்க்கும்போது வெறும் புகை. பார்த்தீங்களா? வெறும் புகை. நமக்கு சென்னையே பெட்டர், இதுவே தேவை நமக்கு. ஓகே, அப்போ இது சென்னை பார்த்தோன்னா காமனாக வர டிஸ்ட்ரக்ஷனில் தான் இது போகும். ஆனால் அது தனியாக சோலோவாக அழியுது. அது உண்மையா இல்லைங்களா? 200 அடி டீப்பில் இருக்குதுங்களா லாஸ் ஏஞ்சலஸ். ஹாலிவுட் 200 அடி மட்டத்தில் உள்ள தண்ணியில் கடலில் மூழ்கி கிடக்குது. 20th செஞ்சுரி இதெல்லாம், இந்த ஃபாக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஹாலிவுட் சினிமா கம்பெனி, ஆஸ்காரு இதெல்லாம் வந்து எல்லாம் 200 அடி ஆழத்தில் மூழ்கி இருப்பானுங்க. தேவன் அவ்வளோ உக்கிர கோபத்தை வச்சுக்கிற அமெரிக்கா மேலே. சரிங்களா? அதனால எப்படி இதெல்லாம் அடிக்க போறேன், ரஷ்யா எப்படி அடிக்க போறேன் பாருங்க. நேபுகாத் நேச்சார் அவன் என் ஊழியக்காரன்றாரு. அவன் வந்து மனம் மாறினவல்ல, அவருடைய வேலைக்காக அவனை உபயோகிக்கிறார். அப்போ இது நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்திருக்கிற இந்த ரகசியங்கள் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் யாருக்குமே ரிவீல் ஆகல. எப்படி தேவன் இந்த இஸ்ரவேலரை இதெல்லாம் ரகசியத்தையுமே எந்த சபை காலத்துக்கு தேவன் வெளிப்படுத்தல.
அவர்கள் இதை புரிந்து கொள்ளவும் இல்லை, அவர்கள் இதை விளங்கி கொள்ளவும் இல்லை. அவங்களுக்கு இது தெரியவும் தெரியாது. அநேக வேதாகமத்தில் வாழ்ந்ததான தெய்வ பரிசுத்தமான யூத தீர்க்கதரிசிகள் அநேக தீர்க்கதரிசிகளை உரைத்தார்கள். அவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்துடைய விளக்கங்கள் கூட அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அவங்க பார்த்தாங்க, சொன்னாங்க, அதோடைய விளக்கம் என்னன்னே அவங்களுக்கு தெரியல. பாருங்க, வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் எல்லாருமே அந்த யூத தீர்க்கதரிசிகள் தான். அந்த யூத மார்க்கத்தில் இருந்ததான தீர்க்கதரிசிகள் தான். அவங்க எல்லாமே தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரியல. ஏன்னா அது எல்லாமே ரிவீல் பண்ண வேண்டியதானது. தானியேலே கேட்கிறாரு, இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்கும்போது, அது இப்போ உமக்கு இல்லை, நீ அதை முடிவு காலம் வரைக்கும் என்ன பண்ண, நீ மறைச்சு வை, நீ புதை பொருளாய் வை, அப்போது அன்னைக்கு வெளிப்படன்ட்டாருங்க. ஸோ நிறைய பேருக்கு அது தெரியல. அவர் பாருங்க, அவங்க அவர் அந்த இதோ பார்க்குறாருங்க. தானியேலுக்கு ஒரு சில காரியங்கள் வெளிப்பட்டது. ஒரு சிலையை பார்க்குறாரு. சிலையை பார்த்த உடனே அந்த சிலைகளில் இருக்கிறதான அந்த மெட்டல், அந்த உலோகங்கள் கிங்டம்னு புரிஞ்சுக்கிறார் தானியேல். ராஜாவே, அந்த பொன் தலை நீர்தான், நேபுகாத் நேச்சார், ரஷ்யா நீதான், பாபிலோன் நீதான் அப்படி சொல்றாருங்க. அதுக்கு அடுத்தது வரும்போது அதுல வெள்ளி வருது. வெள்ளியை குறித்து அவர் சொல்றாருங்க. இது மேதிய பெர்ஷியன்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் மகா அலெக்சாண்டர் வராரு. அதுக்கப்புறமா ரோமர் சாம்ராஜ்யம் வருது. அதற்கு அப்புறமே ரோம சாம்ராஜ்யத்தினே ஒட்டாத ஒரு கூட்டம் வருது, களிமண் நல்லா கம்பியில இது இருக்குதுங்க. இந்த ஃபுல்லா சுத்தி களிமண்ணை நீங்க போட்டு பிடிச்சி வெயிலில் வச்சு பிடிச்ச உடனே என்ன இருக்கும், கிரிப்பா இருக்கும். வெயில் பட்டு நீங்க தட்டினீங்கன்னா மொத்தமா இது தனியா வந்துடும். இரும்பும் களிமண்ணும் இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்க. பட் எல்லா விஷயமே அவங்களுக்கு முழுமையா விளங்கலை. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல தேவன் நமக்கு இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி தேவன் நமக்கு காண்பித்தார். அல்லேலூயா. ஓகே, இன்னொரு வேத பகுதியை வாசிக்கிறேன். நாம தீர்க்கதரிசியுடைய ஒரு மேற்கோளை வாசிக்கிறேன். காட் ராப்ட் கிஃப்ட், தேவனுடைய சுற்றப்பட்ட வெகுமதி. 60 டிசம்பர் 25 பேசுறாருங்க, ஒரு கிறிஸ்மஸ் டேல. அந்த வயோதீப ரபி அங்கே நின்று, நாங்கள் முடிவு காலத்தின் போது கழுகின் செட்டைகளின் மேல் செல்வோம் என்று எங்கள் தீர்க்கதரிசி கூறினாரு என்றான். இவங்க எல்லாம் இப்போ இவங்க என்ன பண்றாங்க, எல்லா தேசங்கள்லையும் சிதறடிக்கப்பட்டவங்கள அந்தந்த தேசம் நீங்க உங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லுது. ஊருக்கு போங்கன்னு சொன்ன உடனே, ஹலோ காலை வணக்கம் நண்பர்களே, பிரைஸ் லார்ட். அந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாரும் ஏர்போர்ட்டு கூட்டின்னு வராங்க. ஏர்போர்ட்டு கூட்டின்னு வந்த உடனே எல்லாம் ஃப்ளைட்டில் ஏறத்துக்கு நிற்கிறாங்க. சில பேர் ஃப்ளைட்டில் ஏற மாட்டேன் என்ன பண்ணுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்க்கதரிசி சொல்லுகிறாருங்க, நாங்கள் கழுகின் செட்டைகளின் மேல் செல்வோம் என்று எங்கள் தீர்க்கதரிசி கூறினாரு என்றார். ஒரு ரபி என்ன சொல்றாராம், எவன தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, நாங்கள் கழுகின் செட்டைகளில் தான் போவோம், நீங்க என்ன எங்களுக்கு ஏரோப்ளேன்ல ஏத்துறீங்க, நாங்கள் இதில் போக மாட்டோம்னு அவர்கள் சொன்னாராம். அவர்கள் அங்கிருந்து இறங்கினவுடன் வயோதிபர்களையும் குருடர்களையும் முடமானவர்களையும் தங்களுடைய தோள்கள் மேல் சுமந்து கொண்டு அவர்கள் அங்கிருந்து நடந்து சென்றனர். அவர்கள் இவர்களோடு பேட்டி கண்டனர். நான் அந்த ஒளிநாடாவை வைத்திருக்கிறேன், அதில் நீங்கள் இங்கு வீட்டிற்கு தாய் நாட்டில் மரிப்பதற்காகவா வந்துள்ளீர்கள் என்று கேட்டனர். அதற்கு இல்லை, நாங்கள் மேசியாவை காண வருகிறோம் என்றார்கள். இவங்க எல்லாரையும் அவங்கவுங்க ஊருக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. பாருங்க, அவங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, அவர் ஏரோப்ளைனை தாங்க பார்த்தாரு, அது இவ்வளோ பெரிய விங்ஸ் இருக்குது இல்லை ஏரோப்ளைனு. அவருக்கு அப்போ ஏரோப்ளைனு பேர் தெரில, ரைட் பிரதர்ஸ்னால தான் இந்த பேர் வந்தது. அதுக்கு முன்னால் என்ன பேர், கிளைடர்ஸ்னு பேர் இருந்தது, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கும் போது என்ன பேர் வச்சாங்க, கிளைடர்ஸ். அதன் பிறகு அது ஏரோப்ளைனு. இப்போ அதில் பலவிதமான ஏர்கிராஃப்ட் ஏவியேஷன் பேர்லாம் வந்துருச்சுங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், எஸ்ஐகேலுக்கோ எஸ்ஐயாக்கோ என்ன தான் தெரிஞ்சிருக்கும். மேலே பார்க்குறாங்க, எல்லாரும் போகிறாங்க, அது பார்த்தா 2 விங்ஸ் இருக்குது, கழுகின் சட்டைகளில் போகிறாங்கன்ட்டாரு. உடனே இவர் ரபி சொல்கிறார், நாங்கள் கழுகுல தான் போவோம், என்ன நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டியிலலாம் ஏற்றுறீங்க, புரியுதுங்களா? இவங்கெல்லாம் ஏற்றி கொண்டு, இதெல்லாம் தீர்க்கதரிசி தான் சொல்கிறாருங்க, இவங்கெல்லாம் ஏற்றி கொண்டு போய் தேசத்தில் இறங்கின உடனே அந்த அவங்கள பேட்டி காண்றாங்க, நீங்கள் ஏன் இங்கே வந்துக்கிறீங்க, மறிக்கிறதுக்காக வந்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே
மேசியாவை காண வந்திருக்கிறோன்றாங்க. அல்லேலூயா. 2000 வருஷம் முன்னாலே மேசியா வந்து போயிட்டார். எவ்வளோ காலம் கடந்து இவங்க இப்போ கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னமாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. இது 3rd டைமாக அவங்க கண்ட்ரிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. 3rd டைம். ஃபர்ஸ்ட் டைமாக ஃபாரோன் மூலமாக அவங்க உள்ளே வந்தாங்க. ஃபாரோன் நாட்களில் ஃபாரோன் எகிப்தினுடைய ஃபாரோன் மூலமாக அவங்க எகிப்தில் எகிப்தில் இருந்தாங்க. யாக்கோபு அங்கே போன உடனே அவங்க ஒரு பெரிய தேசமாகி யோசேப்பு யாக்கோபு போய் 430 வருஷம் கழிச்சு பார்வோன் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் மோசே அவர்களை கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் டைமாக எப்போ வந்தாங்க? சொந்த தாய் நாட்டுக்கு அவங்க பார்வோன் எகிப்துல இருந்து வந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம். 2வது விஷயமாக இவங்க வந்து நேபுகாத் நேச்சார்னால சிறைப்பிடிக்கப்பட்ட பின்பு அவங்க மீண்டுமாக அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எஸ்ரா நெகேமியா சொன்ன பாருங்க, இவங்க மூலமா திரும்பவுமாக 2nd டைம் வந்தாங்க. இப்போ தீர்த்தராயம் வந்து எல்லாரையும் அடிச்சு ஊரே ஒயிட் வாஷ் பண்ண உடனுமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2000 வருஷம் கழிச்சு மீண்டுமாக 3rd டைமா அவங்களுடைய தாய் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் சிதறடிக்கப்பட மாட்டாங்க. அது வந்து 1,44,000 பேர் மட்டுமே மேலே எடுத்துக்கொள்ள அவங்க வந்து தேவ ராஜ்யத்துக்கு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த காரியம் தான் நடக்குதுங்க. அப்போ நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு தேசங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. 2வது விஷயம் வரும்போது அவங்க வந்து ஆலயத்தை கட்டினார்கள். அவங்களுக்கு அதுக்கப்புறமா 2வது விஷயம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த எஸ்ரா நெகேமியாவுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா எத்தனையோ ப்ராஃபஸி மேசியா குறித்து அவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அது எல்லாத்தையும் கேட்டும் கூட அவங்களுக்கு உண்மையான மேசியா வரும்போது மேசியாவை அவர்கள் நிராகரித்து போட்டார்கள். மேசியாவை நிராகரிச்சதுனால மீண்டுமாக ஊரை விட்டு துரத்தி விடப்பட்டார்கள். அதிலிருந்து 1900 வருஷங்களாக அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு வெளியே இருந்தாங்க. என்ன சொல்றாருங்க? ஒரு யூதன் எப்போதும் தன்னுடைய தேசத்தில் இருக்கும்போது மட்டும்தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. எப்போ எலிமெலேக்கு ஒய்ஃப், யாருங்க ஒய்ஃபு? எப்போ எலிமெலேக்கு நெகேமியை கூட்டின்னு வெளியே வந்தாரோ அவர் செஞ்ச பெரிய தப்பாதான். கொஞ்சம் பஞ்சம் வந்ததுன்னா கொஞ்சம் பசியாக இருக்க வேண்டியது தான். அதுவே ஏற்கனவே அப்பத்தின் வீடு பெத்லஹேம். தேவன் நிச்சயமாக அங்கே வந்து சேமத்தை அருள செய்வார், அங்கே ப்ராஸ்பெரிட்டியை கொண்டு வருவார். ஸோ நாம் நினைக்கிற மாதிரி தேவன் உடனெல்லாம் ஒன்று செய்ய மாட்டார். உனக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைன்னா தேவனத்தில் ஜெபித்து காத்துரு, அவருடைய காலத்தில் அவர் அதை தருவார். அதை உன்னுடைய காலத்தில் நீ அதை பெற வேண்டும் என்று நினைக்கும் போது அது உனக்கு பல இடர்களையும் பல இன்னல்களையும் அது உனக்கு கொண்டு வரும். இவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தினால அங்கேருந்து இவர் மைக்ரேஷன் ஆகி மோவாப் போயிட்டார். போனியா நல்ல ஊருக்காச்சும் போனியா? மோசமான ஊருக்கு போயிட்டார். தாய்லாந்துக்கு போயிட்டார். அவர் அவ்வளோ ஒரு மோசமான அடல்டரி நடக்கிறதான அவ்வளோ ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதான ஒரு ஊருக்கு போன உடனே தேவனுடைய கோபம் வந்தது. எலிமெலேக்கு இறந்துட்டாரு, மக்லோன் இறந்துட்டாரு, கிலியோன் இறந்துட்டாரு. 3 பேர் இறந்த உடனே நகோமி, ஓர்பால், ரூத் 3 சிஸ்டர்ஸுமே விடோவா ஆயிட்டாங்க. சரிங்களா? அப்போ அதை தான் சொல்றார், ஒரு யூதன் ஒரு இஸ்ரவேலன் தன்னுடைய தேசத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அவன் செழிப்பாக இருப்பான். இப்போ இவங்க பாருங்க, இன்னைக்கு நாம அது வந்து அவங்களுக்கு ஒரு நாடு. நாம் எப்போதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமோ அப்போதான் பாதுகாப்பு. கிறிஸ்துவுக்கு வெளியெல்லாம் மரணம். ஆமா, இது நமக்கு உலக சந்தோஷம்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா தெரியும். சொன்னாருங்க, கயிறை நீயே விடு. ஒரு மாடு வெகு தூரம் போகுது என்றால் அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் அந்த பழமொழிய, ஒரு மாடு ரொம்ப தூரம் போச்சுன்னா அதுக்கு கயிறை நீ விட்டுடு, ஒரு நாள் அதுவே சிக்கிக்கொள்ளும். தேவனை விட்டு வெகு தூரம் போகும்போது நீ திரும்ப வருவது ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா? ஆமா, சிலதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படியே போக விட வேண்டியதுதான். அது எவ்வளவு தூரம் போதோ அதுவே கயிறை காலில் கழுத்துலலாம் சிக்கி தொந்தரவு உண்டாக்கி கொள்ளும். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப தூரம் தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. உலகம் முழுவதும் இவங்க ஸ்கேட்டர் ஆகி மேசியாவை ரிஜெக்ட் பண்ணதுனால
இவங்க மிக மோசமாக சிதறடிக்கப்பட்டாங்க. மீண்டுமாக தேவன் இவர்களை திரும்ப கொண்டு வந்தார். முதலாவது விஷயம் மோசையை கொண்டு வந்தார். அவங்கள தான் அடிச்சாங்க. சரிங்களா? எகிப்தியரை தேவன் வாதித்து இவர்களை கொண்டு வந்தார் தேசத்துக்கு. ரெண்டாவது விஷயம் தேவன் என்ன பண்றாருன்னா, எஸ்ரா, நெகேமியா, இந்த செருபாபேல், இந்த மக்கள் மூலமா இவங்களுக்கெல்லாம் தேவன் இரக்கம் காமிச்சு ஆகாய தீர்க்கதரிசனம் உரைச்சி சகரியா அங்க இருந்து இவங்கெல்லாம் ப்ராபசி வருஷத்துக்கு அப்புறமா இவங்க வந்தாங்க. பட் தேர்ட் டைம் இவங்க வரும்பொழுது சாதாரணமா வரல. எல்லா வில்லன்களும் எழும்புறானுங்க. ஹிட்லர் எழும்புறான், முசோலினி எழும்புறான், பெனிட்டோ முசோலினி அவன் இட்டாலியில் எழும்புறான், அடால்ஃப் ஹிட்லர் அவன் ஜெர்மனில் எழும்புறான், ரஷ்யாவில் ஸ்டாலின் எழும்புறான், எய்க்மேன் அவன் ஹிட்லருடைய அவனுடைய பர்சனல் செக்ரட்டரி அவன் எழும்புறான். இவங்கெல்லாம் எழும்பி யூதர்களை மிக கடுமையாக தண்டித்து மிக கடுமையாக நெருக்கடியாக்கி அநேகரை கொன்று மீதியானவங்க தான் வந்தாங்க. சரிங்களா? மிக கடுமையான நெருக்கடியில் தான் இவங்க தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. ஆனால் இந்த 4 பேருமே இவர்கள் இந்த சர்வாதிகாரிகள் டிக்டேட்டர்ஸ் எல்லாமே தேவன் தான் உபயோகிச்சார். இவ்வளோ நெருக்கடிக்குள்ள இவங்க ஊருக்கு வரணும்னு எண்ணமே வந்திருக்காது. சரிங்களா? கெட்ட குமாரன் அவன் பண்ணியோடு அவனுடைய ஃப்ரைட் ரைஸை ஷேர் பண்ணும் போது நேரம் வரும்போது தான் அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்தது. நான் சொன்ன ஃப்ரைட் ரைஸ்னு அது பண்ணி தவிடாது. அவனும் பண்ணியும் அவனும் பாதி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் யோசிக்கணும், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றான், மட்டன் பிரியாணி சாப்பிட்றான், எனக்கு என்னடா இந்த பண்ணி சாப்பிட்ற தவிடு எனக்கு கிடைக்குது. அப்போதான் தேவன் அவனுடைய அறிவொளியை திறக்கிறான். நெருக்கடி உனக்கு ஸ்குவீஸ் வரும்போது தான் உனக்கு நல்லுணர்வே வரும். உனக்கு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் தான் உனக்கு சரியான சூழ்நிலை உண்டாக்கும். புரியுதுங்களா? இப்போ இவனுக்கு இவ்வளோ நெருக்கடி வரும்போது தான் அவனுக்கு தேவன் இவனெல்லாம் வச்சு இந்த மாதிரியான மக்களை வச்சு இவங்களை கடுமையான நெருக்கடிகளை கடுமையான உபத்திரங்களை குறித்து அநேக வார்களை யுத்தங்களை உலக யுத்தங்கள் எல்லாம் அனுப்பி பாருங்க இவங்களை தேவன் கொண்டு வரார். இதுக்கு முன்னால இவங்க ஒரு தேசமாகவே இல்லை. இவங்களுக்கு எந்த ஒரு இராணுவம், இவங்கெல்லாம் ஹிட்லர் முசோலினிலாம் அடிக்கும்போது இவங்களுக்கு தேசம் கிடையாது, இவங்களுக்குன்னு ஆர்மி இராணுவம் கிடையாது, இவங்களுக்காக பேசுறதுக்கு வெளியுறவு மந்திரி கிடையாது, இவங்களுக்காக ஐநால குரல் கொடுக்கறதுக்கு அங்கே யாருமே மினிஸ்டர் கிடையாது, யாருமே கிடையாது. அவங்கவுங்க தேசாந்திரிகளா அப்படி இருந்தாங்க. ஆனா இந்த கடுமையான இந்த நெருக்கடியின் மத்தியில தேவன் இவர்களை கண்டுபிடித்த பொழுது இவர்கள் ஒரு தேசத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த மத்தியில இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவானது. சர்வாதிகாரிகள் துன்புறுத்தலின் வழியாக பாருங்க இவங்களை யாருமே விரும்பல. ஹிட்லர்லாம் மரணமா பகைக்கிறான், காயமகாரமா பகைக்கிறான், அவனை பார்த்தாலே பிடிக்கல. அவங்க எல்லாருமே வேறு பிரிச்சான். எல்லாருமே இவங்களை வெறுக்கிறாங்க. இவங்களை பாருங்க, இவங்களை இப்படியான நேரத்தில் தேவன் இவர்களை சொந்த தேசத்தை கொண்டு வந்தார். ஏன் இவங்களை எல்லாரும் வெறுத்தாங்கன்னா, யூதர்கள் எப்போதுமே மணி மைண்டானவங்க. சரிங்களா? நம்ம வீட்டில் ஒரு வாடகை விட்டோம்னு வச்சுங்க, நம்ம ஒரு 4-5 வீடு இருக்குது, ஒரு வாடகை விட்டோம்னா ஒரு யூதன் வரான்னா வீட்லேயே ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏதோ ஒன்று விற்றுறான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பொம்மை விற்கிறான், ஏதோ ஒன்று விற்கிறான். அதை விற்ற உடனே அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணுவான். அவங்க வீட்லேயே அவன் தான் லக்ஸுரியாக இருப்பான், அவன் தான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பான், அவனுக்கு தான் பணப்புழக்கம் ஆகும். இப்படியாக இவன் எந்த ஊருக்கெல்லாம் போயிருந்தானோ அங்கெல்லாம் இவன் பிஸ்னஸ் பண்ணி இவன் என்ன பண்ணிட்டான், எல்லா ஊர்லேயும் அவன் பணக்காரனாக இருந்தான். அதனால இவனை பார்த்தாலே எல்லாரும் எரிச்சல். நாங்கள் இவ்வளோ நாளாக இங்கேயே இருக்கிறோம், எங்களால் ஒன்றுமே வாங்க முடியல, இவன் எங்கேருந்தோ இவன் அகதியாக இந்த ஊரில் இவ்வளோ வாங்கிட்டானே, இவனுக்கு இல்லாத கார் இல்லை, இவன்னா நாங்கள் சும்மா ஓலாவில் இப்போ தான் போய் நிற்கிறோம், இவன் ரோல்ஸ் ராய் வச்சுக்கிறான், இவன் மெர்சிடிஸ் பென்ஸ் ஏ கிளாஸ் வச்சுக்கிறான், இப்படியெல்லாம் வச்சுக்கிறான்ட்டு எல்லாருக்கும் அவங்க மேலே ஒரு எரிச்சல். அவங்கள எல்லாரும் வெறுத்திருக்கிறாங்க. ஸோ 1900 வருஷங்களாக மற்ற தேசங்களில் இருந்த நேரத்தில் அங்கே அதிக பணத்தை இவர்கள் சம்பாதித்தார்கள். இன்னைக்கு அமெரிக்கா உலகத்தில் வல்லரசு நாடாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி அமெரிக்கா வல்லரசு நாடாக இருக்கிறதுக்குன்றதுக்கு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்குது. உலகத்தினுடைய பொருளாதாரத்தை முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க யுஎஸ்ஏ, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவில் ஏன் அவங்க வல்லரசு நாடாக இருக்காங்கன்னா அவங்களுடைய இராணுவம் ரொம்ப வல்லமையாக இருக்குது. அவங்கள 10ல் 1, அவங்கள 20ல் 2 தான் நாம் வச்சிருக்கிறோம். சரிங்களா?
வேற எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு அவர்கள் மாத்திரமே இராணுவ தடவாளங்களை அவங்களுடைய நாட்டில் 2800 3000 இராணுவ தடவாளங்கள் கிட்ட வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ கேம்பஸ் இருக்குது அவங்களுக்கு. இவ்வளோதுக்கு அவங்க 30 கோடி ஆட்கள் தான், 33 கோடி. நாம் எவ்வளோ இருக்கிறோங்க? 140. ஷோ ஆண்டவர், ரொம்ப பலவீனமாகுது, வீடே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ பாப்புலேஷன் வச்சுக்கிறோம். ஆனால் அவங்க பாருங்கள், அவ்வளோ கொஞ்சம் நம்மளை காட்டிலும் இடம் 4-5 மடங்கு எக்ஸ்பேண்டாக இருக்குது. அவங்களுக்கு இடமும் விஸ்தாரம், மக்கள் தொகை கம்மி. இப்போ இது எல்லாத்துக்கும் இவங்களுக்கு பேக் போன் யாருன்னா அமெரிக்காவில் இருக்கிறதான யூதர்கள். அவன் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே போட்டு வச்சிருக்கிறான். பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் அங்கே தாங்கிறானுங்க. IBM-க்குறான், ஹியூலெட் பேக்கர்ஸ் இருக்கிறான், அதுக்கப்புறம் வந்து கூகுள் இருக்குது, கூகுள் குரோமு, என்னெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாருடைய ஓனரை யாருங்க? யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், வால் ஸ்ட்ரீட்டு தான் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. இவன் போட்டு வச்சுக்கிற பணத்தில் வருகிற இன்ட்ரெஸ்ட், இந்த பணத்தை கையாண்டு அவன் எல்லா இராணுவங்களையும் அதிகமாக எக்ஸ்பெண்ட் ஆகின்னு போயின்னே இருக்கிறான். புரியுதுங்களா? அவங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி எங்கேயுமே இல்லை. நாம் 30-40 வருஷம் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். அவன் 69 அமிச்சிட்டான் ஆளை. 69 67 நீல் ஆம்ஸ்டாங் போனார்கள தெரியல, 69 தான் நினைக்கிறேன். 69 அமிச்சிட்டாங்க. நம்ம இப்போ தான் வந்து என்ன பண்ணுறோங்க, அதுக்கப்புறம் அமிச்சாங்க இன்சாட் 1, இன்சாட் 2B அதெல்லாம் அமிச்சாங்க. அவன் பாருங்க, ஆப்பிள் 1 2 3 4 14 13 14லாம் அமிச்சு விட்டான். எப்போங்க 69 என்ன டெக்னாலஜி இருந்தது பாரு. நான் அட்வான்ஸாக இருக்கிறான். இன்னைக்கு நம்மளோட அவன் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிறான். எங்கேருந்து இவ்வளோ பணம் வருதுன்னா யூதர்களுடைய பாக்கெட் மணி அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுகிறது. அந்த பணத்தை அவங்க எடுத்துட்டாங்கன்னா சோமாலியா மாதிரி ஆகிடும், US, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா மாதிரி ஆகிடும். சரிங்களா? இதுதான் உண்மை. திருக்கதர் சொன்னாருங்க. என்ன சொன்னாருங்க? அமெரிக்கா யாரு? அவன் கல்லறை தோட்ட தண்டையில் விசிலடித்து போகிறதான ஒரு பையன். அவர் கல்லறைக்கா போறாரு, அவருக்குள்ள என்ன இருக்குது? பயம் இருக்குது. ஆனால் பயம் இல்லைன்னு விசில் அடிக்கிறாரு. விசில் அடிச்சுனே போறாருங்க. விசில் அப்படியே விசில் அடிச்சுனே போறாருங்க. அதுக்கு அப்பவே சொல்லிட்டாருங்க, அவன் யாருன்னா கல்லறை தோட்ட தண்டையில் விசில் அடித்து போகிற பையனாக இருக்கிறான். அவருக்குள்ள பயம், அவ்வளோ பயம் இருக்குது. ஆனால் என்னதுங்க, பயம் இல்லைன்றாரு. ஏன் அவருக்கு பயம் இருக்குதுன்னா அவருடைய ஓன் மணி கிடையாது. நீ கால் மிதிக்க எந்த தேசத்தை உனக்கு தருவேன், நீ கையிட்டு செய்யும் எல்லா பிரயாசங்களும் ஆஸ்வதிப்பேன் தேவன் யூதர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ என்னாச்சுன்னா இவர்கள் 1948 தேவன் இவங்க எல்லாரையும் கொண்டு வந்துட்டாருங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடுங்க. அதுக்கு முன்னாலே சில நாடுகள் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுங்க. நாம் எப்போ சுதந்திரம் அடைஞ்சிங்க? 1947 தானே. நமக்கு அவங்களுக்கும் பொண்ணும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஆனால் இஸ்ரேல் நிலைக்கு நம்ம இன்னைக்கு போகவே முடியாதுங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் மற்ற நாடுகளுக்கே அவன் வந்து பொருளாதாரத்தை தரக்கூடிய அளவுக்கு வாழ்ந்துட்டான். சரிங்களா? அவனோட எக்கனாமிக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. அவன்கிட்ட இருக்கிறதான உளவுப்படை உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. நம்ம ரான் வச்சிருக்கிறோம், RAW, ரெகுலேட்டரி அனாலிசிஸ் விங்கு. அவன் மொசாட்னு ஒன்று வச்சுக்கிறான். அந்த மொசாட் வந்தான்னா அவன் ஒயிட் ஹவுஸ்ல யாருன்னா இருந்தால் கூட அவங்கள தூக்கிடுவான். ரகசிய உளவாளி மொசாட். ஏன் இந்த மொசாட்டை யார் உருவாக்குனா தெரியுங்களா? ப்ராஃபட் மோசஸ். அவர் தான் 12 வேவுக்காரரை எரிகோவுக்கு அனுப்புனாருங்க. அதுக்கப்புறம் யார் இதை இல்லை அவர் 12 வேவுக்காரரை இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சாருங்க. அதுக்கப்புறமா அவருடைய வழி வந்த யோசுவா 2 மொசாட்டை அனுப்பிச்சாருங்க எரிகோக்கு. அவங்கள எவ்வளோ பெட்ரோலு, எவ்வளோ பேரிகார்டெலாம் போட்டு எவ்வளோ டைட் செக்யூரிட்டி என்கொயரி பண்ணுறாங்க. ஒருத்தரை கூட பிடிக்க முடியல. இன்னைக்கு அதே ஸ்பிரிட்டோட மொசாட் அங்கே இருக்கிறான். சரிங்களா? ஆமாங்க. அவனை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு இன்டெலிஜென்ட் வேற இடத்துலேருந்து வருது. அவனுடைய டிஃபென்ஸ், அவனுடைய அஃபென்ஸ் எல்லாமே வேற ஒரு இடத்துல இருக்குது. அவனுடைய பயிற்சி, அவனுடைய இராணுவ பயிற்சி, அவனுடைய போர் திறன்லாம் வேற இடத்துல இருக்குது. யோசுவா பாருங்க என்ன மாதிரி போர் தந்திரங்களை அப்பவே உபயோகிச்சாருங்க. யோசுவா என்ன சொல்றாருங்க?
நீங்கள் ஆயிக்கு போங்க. நீங்கள் ஆயிக்கு அந்த ஆயி என்ற பட்டணத்துக்கு பின்னால் கொஞ்சம் பேர் பதிவிருங்க. இந்த சைடில் கொஞ்சம் பேர் மறைஞ்சிருங்க, அதான் பதிவிருங்க. இங்கே கொஞ்சம் பதிவிருங்க. இப்போ பின்னால் ஒரு 1000 பேர் இருங்க, இங்கே ஒரு 500, இங்கே ஒரு 500, ஒரு 50 பேர் முன்னால் போங்க. அவன் என்ன பண்ணுவான், 400 பேர் வருவான். 400 பேர் வந்து 50 பேர் தானே இருக்கிறான்ட்டு உன்னை விரட்டின்னு ஓடி வருவான். எவ்வளோ பலன், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு நீ முன்னால் ஓடிவா. நீ ஓடி வந்த உடனே பின்னால் இருக்கிற 500 பேர் ஊரை கொளுத்திட்டுங்க. எதுவோ எரிந்து வெடி சத்தம் வருதுன்னா அவன் திரும்பி பார்ப்பான், அவங்க சொந்த ஊர் எரியும். இப்போ அவன் என்ன பண்ணான், உன்னை விட்டு அவன் அப்படி திரும்பி ஓடுவான். இப்போ நீ இங்கேருந்து ஏறு, இந்த சைடில் வா, இங்கே வா. இப்படி தான் 31 ராஜாக்கள் அடிச்சாங்க அவங்க. 31 7 ஜாதிக்கிறாங்கள இல்ல, கிர்காசியர், ஏத்தியர், எபூசியர், எமோரியர், கானானியர் எல்லாரையும் ஆட்சி தேசத்தை 31 ராஜாக்கள் ஆட்சி. எல்லாருக்கும் நீங்க இருப்பாங்க இருப்பாங்க, உனக்கு எங்க அண்ணன் நகரா பெசன் நகரா, உனக்கு என்ன இடம் வேணும், ஓகே. எல்லாருக்கும் அவங்க இடம் சார்ந்த இடங்களை தான், சும்மாலாம் கொடுக்கலங்க. யோசுவா எப்படி நிலத்தை பங்கிட்டார் தெரியுங்களா? அவன் தச்ச வேலை செய்யறவன் தான். அவன் வந்து ஃபாரஸ்ட் நிலத்தை கொடுத்தாருங்க, காடும் சார்ந்த இடமும். ஆமாங்க, அவன் வந்து மீனவனா இருந்தா அவன் வந்து நெய்தல் இடத்த கொடுத்தான். அவன் வந்து பாருங்க, அவன் மலை சார்ந்த வாழ்க்கை, மலையினுடைய இதுதான் அவனுக்கு வந்து குறிஞ்சி இடத்த கொடுத்தான். நம்மளுடைய இதுல வருது. அவன் பாருங்க, அவனுக்கு 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு கொடுத்துருக்குறான். அவங்க எல்லாம் வயல்வெளி வேலை செய்யறவர்களும் கால்நடை வளர்க்குறவருமா இருந்தாங்க. எல்லாமே தேவ ஞானம். அல்லேலூயா. ஆமாங்க, தேவன் அப்படிதான் அவங்களுக்கு நிலங்கள் எல்லாம் பங்கிட்டு கொடுத்தாருங்க. ஸோ இப்போ இந்த ரொம்ப ஷார்ட் பீரியடில் எத்தனையோ நாடுங்க அதுக்கப்புறமா வந்து சுதந்திரமானாங்க. இன்னும் யாருமே இஸ்ரேலை தொடவே முடியல, அவ்வளோ வளர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. அந்த பாருங்க 1948 நல்லா கூர்ந்து கவனிங்க ஒரு காரியத்தை. 1948 தான் 1900 வருஷங்கள் கழித்து இஸ்ரவேல் ஒரு தேசமாக தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பினாங்க. அவர்கள் ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கொடி கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு இராணுவம் வந்தது, எல்லாமே வந்தது. அதே 1948 தான் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் WCCயும் நிறுவப்பட்டது. தெரியுதுங்களா? WCCனுடைய அவங்களுடைய ஏம் என்னன்னா பாருங்க, அமாங் த வேர்ல்டு கிறிஸ்டியன் சர்ச்சஸ் டு யுனைட். உலகத்தில் இருக்கிற எல்லா சபை ஸ்தாபனங்களையும் ஒன்று சேர்க்கணும். இஸ்ரேல் ஒன்றாயிட்டாங்க 48. இஸ்ரேல் ஒன்றாகணும். அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற சபை எல்லா சபைகளையும் ஒன்றாக கட்டுவதற்காக WCC கலைகளை ஒன்றாக கட்டுவதற்கு WCC 1948 துவங்கப்பட்டது. 1946 உலகத்தில் இருக்கிற எல்லா மனவாட்டியும் ஒன்று சேர்ப்பதற்காக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பினார். அதனால தான் சொல்றாருங்க, இது இணையும் நேரமும் அடையாளமும், எல்லாமே இணையும். ஒரே சிறகுள்ள பறவை மனவாட்டி மட்டும் இல்லை, ஸ்தாபன ஆவியும் அதே மாதிரி சேரும். அரசியல் ஆவி ஒரே சிறகுள்ள அது சேரும், சினிமா ஆவி அது சேரும், மொபைல் ஆவி அது சேரும். ஒருத்த காட்டுத்தனமா முடி வச்சிருந்தானா அவன் கூட இருக்கிறவன் எல்லாம் அப்படிதான் இருப்பான். அந்த ஆவியும் ஒன்று சேரும். இதெல்லாம் ஸ்பிரிட். இதெல்லாம் ஏன்னா இது ப்ராஃபஸி. ஒரே சிறகுள்ள பறவைகள் ஒன்று, மனவாட்டி மட்டும் கிடையாதுங்க, எல்லாமே அவங்கவுங்களும் ஒன்று சேருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான நேரத்தில் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்போ அன்னைக்கு அவர்கள் அன்னைக்கு குருடா இருந்தாங்க. அவங்களால வந்து மேசியாவை வந்து புரிந்து கொள்ள முடியல. அன்னைக்கு புறஜாதிக்கு அன்னைக்கு யூதருக்கு கொடுத்த சுவிசேஷத்தை அவர்கள் தள்ளி போட்டாங்க. ஏன்னா அவங்க குருடா இருந்தாங்க. அவங்க உண்மையா தேவனை ஆராதிக்கிற ஜனம், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அதிகமாக கனப்படுத்துகிற மக்கள். ஆனா அப்படி இருந்தும் அவர்கள் தேவன் அவர்களை குருடாக்கினார். யார் குருடாக்குனாருங்க? தேவன் தான் குருடாக்குனாருங்க. இந்த கடைசி நாட்கள்ல இன்னைக்கு பாருங்க, தேவன் ஒரு புறஜாதி தீர்க்கதரிசியை கொண்டு வந்து இந்த எல்லா மிஸ்ட்ரியும் நமக்கு விளக்குகிறார். யூத தீர்க்கதரிசிகள் எழுதினதான அந்த யூத புஸ்தகங்கள், மோசே எழுதின தோரா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், சகரியா, செப்பனியா, ஆகாய், ஓசியா,
ஆபகுக், நாகும், சகரியா, மல்கி அதெல்லாம் இருக்குதுங்க. இது எல்லா யூத புஸ்தகங்களையும் எடுத்து வெளிப்படுத்தல் 10:7 கீழாக எல்லா பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான 14 நிருபங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். பேதுரு எழுதின, யோவான் எழுதின, யாக்கோபு எழுதின, யூதா எழுதின நிருபங்கள், இது எல்லாவற்றையும் நமக்கு இந்த 7 முத்திரைகள் மூலமாக ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு இதை உடைத்து கொடுத்த போது, ஒரு புறஜாதி தீர்க்கதரிசியின் மூலமாக அவன் எக்காலம் ஊதின போது, அவன் தன்னுடைய பிரசங்கத்தை பிரசங்கிக்க துவங்கின பொழுது எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல மீண்டுமாக அங்கே இஸ்ரவேல் ஒரு தேசமாய் கூடின நேரத்துல கிறிஸ்துவுக்கான ஒரு மனவாட்டி தோன்றுகிறதான ஒரு நேரமாயிருந்தது. இதுவரை எந்த ஒரு யூத ரபியும் யூத சபையும் ஒரு யூத தீர்க்கதரிசியும் யாருமே கண்டிராத, கேட்டிராத, அறிந்திராத, உணராத மகத்தான காரியங்களை தேவன் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உண்மை இது. எந்த யூத தீர்க்கதரிசிக்கும் தெரியாது, எந்த யூத ரபிக்கும் எந்த யூத சபைக்கும் தெரியாத காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இவ்வளவுக்கு நாம காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், நாம் புறஜாதிகள். பழைய ஏற்பாட்டில் புறஜாதிகள் நாயாக சித்தரிக்கப்பட்டார்கள். நம்மளாம் யாருங்க? நாய். யூதர்கள் அல்லாத புறஜாதி நாய். அதனால தான் சொன்னார், நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை நான் கானானியராகிய உனக்கு நான் போட மாட்டேன், நாய்க்கு நான் போட மாட்டேன்னாருங்க. நாம் யாருங்க? நம் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். நாம் அவுட்காஸ்ட், நாம் ஏலியன். இஸ்ரவேலருக்கு நாம் அந்நியர். ஆனால் அவங்க யாருக்கும் தெரிந்திராத ரகசியங்களை இன்னைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். ஏன் அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள்? அல்லேலூயா. அவர்கள் குருடா ஆனாதான் இந்த புறஜாதியில் ஒரு மனவாட்டி வர முடியும். புறஜாதி மனவாட்டியை குறித்து வேதாகமத்திலையும் ஆதி ஆகமத்திலையும் எழுதப்பட்டுச்சு. பச்சைபால் ஒரு புறஜாதி, ஹேத்திய வகுப்பை சேர்ந்தவள். தாவீதை கல்யாணம் பண்ண தாவீது ஒரு யூத குல ராஜா, சரிங்களா? சல்மோன் ஒரு யூதன், அவன் தரங்கட்ட என்னை போல, யாருன்னா இருந்தா உங்களை போல சொல்லுங்க. ராகாப்பை, அவன் ஒரு புறஜாதி பெண்ணை அவன் திருமணம் செய்தான். ரூத், அவள் ஒரு புறஜாதி. அவள் பாருங்க, அவள் ஏற்கனவே கணவனை இழந்தவள், முதல் புருஷன் செத்துட்டான். அங்க ஒரு செழிப்பின் குமாரன் போவாஸ் அவளை திருமணம் செஞ்சான். இது எல்லாமே பாருங்க ஒரு நிகழ்வுகளாக ப்ராஃபஸியா வைக்கப்பட்டிருந்ததுங்க. இப்போ இதெல்லாமே காட்சிக்கு வரணும்னா இவங்க அவரை ஏத்துக்கினாங்கன்னா நமக்கு சமயம் கிடைக்காம போயிடும். சொந்த ஜனங்களையே தேவன் குருடாக்குனார். தம்முடைய சொந்த ஜனங்களை குருடாக்கி தேவன் இன்னைக்கு உனக்கு இந்த செய்தியை கொடுத்துக்கிறாரு. இந்த செய்தியை கேட்காம நீ மயக்க நிலையில இருந்து நீ தூங்கிக்கின்னு என்ன மாதிரியான நிலை உண்டாகும்? அல்லேலூயா. ஆமாங்க, இன்னைக்கு நிறைய பேர் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமாங்க, தேவ சமூகத்தில் உனக்கு ஒரு பிரதிஷ்டை இல்லைன்னா உன்னால தேவனுக்காக எந்த ஒரு சேவையுமே செய்ய முடியாது. ஸோ இன்னைக்கு ஜென்டைல் பிரைட் நிமித்தமாக இந்த புறஜாதி மனவாட்டிக்காக தேவன் தாமே யூதர்களை குருடாக்கினார். இந்த புறஜாதி மனவாட்டி இந்த கடைசி நாட்கள் தேவன் தம்முடைய திருமண விருந்துக்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியாருடைய திருமண விருந்துக்காக அந்த நேரத்தில் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு திருமண விருந்துக்கு போன பிறகுதான் 1,44,000 பேர் மீட்கப்படுகிறார்கள். நம்மளை சேவ் பண்றாருங்க, சரிங்களா? யோசேப்பு தன்னுடைய மனைவி அரண்மனையில விட்டு கடைசி அவனுக்கு அடுத்தது அவனும் பெஞ்சமினும் ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க. யார் வயிற்றுல பிறந்தவங்க? ரேச்சல் வயிற்றுல பிறந்தவங்க. ராகேல் வயிற்றுல பிறந்தவங்க தான் யோசேப்பும் பெஞ்சமினும். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறான். யோசேப்பை பெஞ்சமின் பார்க்கவே இல்லை. பெஞ்சமினுக்கு தெரியும் யோசேப்புன்னு ஒரு அண்ணன் இருந்தது தெரியும். அவர் தான் ஏதோ ஆடு ஏதோ அடிச்சு போட்டுச்சு, ஏதோ சிங்கம் அடிச்சு போட்டுச்சான்ற ஸ்டோரியை தான் கேட்டிருக்காரு. ஆனா எப்பொழுது பெஞ்சமினை பார்க்கிறாரோ சொல்ற அந்த பெஞ்சமின் தான் இயேசுவை அறிந்திராத, அதாவது இயேசு அடிக்கப்பட்ட போது அவங்க இல்லவே இல்லை. அவர்கள் தான் அந்த 1,44,000 பேரா இருக்கிறாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களை அடையாளப்படுத்துகிற மக்களாக இவங்க இருக்கிறாங்க. ஸோ பாருங்க, கிறிஸ்து தம்முடைய மனவாட்டிக்கு தம்மை அந்த அரண்மனையில வச்ச பிறகுதான் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். 1,44,000 பேருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா.
கடந்த 7 சபை காலமாக 2000 வருட காலமாக தேவன் தாமே இந்த மனவாட்டிகளை அங்கிருந்து சேர்த்து வந்துட்டு இந்த யூதர்களை குருடாக்கி உங்களையும் என்ன தெரிந்து கொண்டார். நீங்களும் நான் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்காக விசுவாசம் உள்ள யூதன் தன்னுடைய வாழ்க்கையை யெகோவா தேவனுக்காகவே விட்டு போட்ட அந்த யூதன் குருடாகி யெகோவா வேறொரு மனித சரீரத்தில் பூமியில மனுஷனாக வந்தபோது இவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். திருக்கதர் சொல்லுகிறார், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னும் நோக்கத்திற்காகவே இஸ்ரவேல் குருடாக்கப்பட்டனர். தேவன் தமது சொந்த ஜனங்களை குருடாக்கினார். 5வது முத்திரையில் இயேசுவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட வேண்டும் என்று அவர்கள் ஊளையிட்டு கூக்குரலிட்டதில் அதிசயம் ஒன்றும் இல்லை. அவர்கள் அவருடைய சொந்த பிள்ளைய எங்க அப்பா சாப்பிட்டேன்னு சொன்னா எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குங்களா? அப்படிதான் இயேசு அதை அனுபவித்தார். சொல்றார், God blinded them purposely for you and I. தேவன் அவர்களை குருடாக்கின்ற ஒரு நோக்கம், அது உனக்காக எனக்காக. They cannot see, அவர்களால் பார்க்க முடியல. Because God blinded them, தேவன் அவர்களை குருடாக்கினார். Until God is finished with the Gentile, Israel was blinded. பாருங்க, எது வரைக்கும்னா இந்த புறஜாதி மனவாட்டினுடைய தொகையை அவர் பாருங்க, அந்த கடைசி வித்து வர வரைக்கும் அது வரைக்கும் அவங்க குருட்டுத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. நீ வந்து இந்த வார்த்தையை கேட்டு நீ சரி செஞ்சு நீ மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் போகுது. அதனால தான் தேவன் இந்த ரிடம்ஷனை 3-fold வச்சாருங்க. கடைசி பார்ட்டு அவர்களுக்கு இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் முடிக்கிறேங்க, அவ்வளோதான், நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் தேவன் இவ்வளோ பெரிய கிருபையை நமக்கு காண்பித்திருக்கும் போது இந்த கிருபையை குறித்து நாம் உணராமல் இருந்தால் நம்மை போல யூஸ்லெஸ் ஃபெல்லோ வேஸ்ட் பீப்புள் யாருமே கிடையாது. சரிங்களா? இவ்வளவு காரியம் நடக்கும்போது இதை குறித்து உனக்கு சிந்தை இல்லாமல், எண்ணம் இல்லாமல், நினைவு இல்லாமல், உணர்வு இல்லாமல் நீ பாட்டு உன்னுடைய உலக வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை நீ வாழும்பொழுது உன்னை போல ஒரு பரிதவிக்கப்படத்தக்க ஆள் யாருமே இல்லை. ஒரு தேசத்தையே சிதறடிக்க வச்சார். எவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் செஞ்சிருக்கிறார். தன்னுடைய சொந்த பிள்ளைகளை குருடாக்குனார். நாமோ இன்னுமா தேவனை காணாம இருக்கிறோம். அநேக இந்த செய்தியை புறந்தள்ளுகிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையை வீணா கெடுத்து கொள்கிறாங்க. அவங்க பாருங்க, தேவனை இன்னும் சரியா புரிந்துக்கல, தேவனை இன்னும் சரியா அவங்க காணல. அவனுக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பை அவங்க நிராகரித்து போடுகிறார்கள். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நாம பார்க்கணும் தான் தேவன் செய்தி நம்ம கொடுத்தாரு. நாம பார்க்காம போயிட்டோம்னா இதுல எந்த ஒரு யூஸுமே, நாம பிறந்தது வேஸ்ட். பாருங்க, இஸ்ரவேலுடைய தொடர் புறக்கணித்தால்தான் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு தேவனுடைய கிருபையை நீ புறக்கணிக்கும் போது, அதுக்கு உன் சிந்தையை தராத போது, அதுக்கு உன் இருதயத்தை கொடுக்காத போது, இந்த செய்திக்கு உன்னுடைய இருதயத்தை நீ கொடுக்காத போது என்ன ஆகும்? தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. பாருங்க, இந்த நேரத்துல உன்னை தேவன் கிறிஸ்து மனவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் பாருங்க, ஒரு மனிதன் தனக்கான ஒரு மனைவியை தேடுவது போல தனிநபராக உன்னை தேடி வந்தார். இஸ்ரவேல தேசமா போய் தேடுறாரு, மொத்தமா கூட்டி அவங்க கிட்ட பேசுறாரு. ஆனா உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாரு? ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை தேடி கண்டடைவது போல உன்னை தனிப்பட்ட விதத்துல தேவன் தேடி வந்து தன்னை வெளிப்படுத்தி, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி, எவ்வளவு அக்கிரமம் பாவம் செய்து நீ புறமுதுகு காட்டி விழுந்து போனாலும் உனக்காக அவர் சேற்றில இறங்கி, உனக்காக பாவ குழியில இறங்கி உன்னை மீட்கும்படிக்கு நம்முடைய சொந்த ஜீவனை உனக்காக அளித்தார். அல்லேலூயா. சோ உங்களுடைய தேவன் உங்களை தெரிந்து கொண்டது ஒரு தேசமாக, இண்டிவிஜுவல் செலக்ஷன். அல்லேலூயா. சோ நம்முடைய தீர்க்கதரிசி அந்த தரிசனத்தை பார்க்கும்போது எல்லா நாடுகள்ல இருந்து வராங்க. அவங்க எல்லா நாடுகள்ல இருந்து யூதர்கள் வந்தாங்க. இங்க எல்லா நாடுகள்ல இருந்து மனவாட்டி யுத்தம் செய்யும் வார் கிறிஸ்து வீரர்கள், ஆன்வர்ட் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் அப்படியே அழகா வராங்க. இதுக்காகத்தான் தேவன் அவர்களை குருடாக்கினார். அல்லேலூயா. சோ பாருங்க, வேதத்துல என்னவெல்லாம் அவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அந்த ரிட்டர்ன் வேர்டு எல்லாவற்றையும் இந்த கடைசி நாட்கள்ல தேவன் நமக்கு ரொம்ப தத்ரூபமாக நம்முடைய இந்த நேரத்தை நீ புறக்கணிக்காத, கிறிஸ்துவுக்காக அது வாழு, உன் ஜீவியத்தை அர்ப்பணி, உன்னுடைய உலக காரியங்கள்லாம் விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வா.
எந்த நேரத்திலும் தேவன் உன் பேரை அழைக்கக்கூடும், எந்த நேரத்திலும் உன்னை கூப்பிடக்கூடும். நீ ஆயத்தமாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Praise be the name of the Lord Jesus. நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். கர்த்தர் செய்த நன்மையான ஈவுகளுக்காக, இரக்கங்களுக்காக நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். நாம் ரட்சிக்கப்பட தேவன் யூதர்களுடைய கண்களை குருடாக்கினார். நாம் தேவனை காணும்படிக்கு தம்முடைய சொந்த ஜனங்களுடைய கண்களை குருடாக்கினார். கனநித்திரையின் ஆவி அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு கனநித்திரை ஆவி தேவன் கொடுக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிஷ்டை இல்லாமல் உனக்கு கனநித்திரை வருகிறது. கனநித்திரை தேவனை காணாதபடி உன்னை புறம்பாக்கும். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது கவனமாயிரு. உன் இருதயத்தை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணி. நீ வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் வாழ உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதியுங்கள். எல்லாரும் ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு பெரிது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். Praise the Lord Jesus. Amen. ஒரு 2 சரணங்களை பாடுவோம். சாங் நம்பர் 800, 800வது பாடல். ஒரு 2 அடியை நாம் பாடுவோம். Praise the Lord Jesus. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் வெளிச்சம் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். ஆமென், 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 ஆமென். ஆவிக்குரிய இஸ்ரவேலே, மனவாட்டியே, அவரே நம்பு, அவரே சார்ந்திரு. உன் இருதயத்தை அவருக்கே ஒப்புவி. அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம்.
கர்த்தர் பெரிய காரில் செய்யட்டும். இந்த நேரத்தில் நம் யாவரும் தேவ கருத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மத்தலுக்கு தான சார் ராபர்ட் அவர்கள் நேரத்திலிருந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாட்களின் துவக்கத்தையும் முடிவையும் உடைய கருத்தில் வைத்து எங்கள் அன்பின் தேவனே கர்த்தாவே, இந்த மதியான நேரத்துக்கு அவன் நன்றி கர்த்தாவே. நாங்கள் இந்த இடத்துல ஜீவிப்பது உடைய கிருபை கர்த்தாவே. தேவனே, நீர் எம்மட்டை எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கண்களுக்கு எதுவும் மறைவானது அல்ல கர்த்தாவே. ஓ, நாட்களின் நேரத்தின் சமயத்தை அறிந்தவர் நீர் கர்த்தாவே. ஓ, எங்களுடைய வாழ்க்கை நாட்கள் நீர் அறிந்தவர். நாங்கள் எப்பொழுது உங்களுடைய சமூகத்தை வருவோம், எப்போது எல்லாவற்றையும் அறிந்த நீர் கர்த்தாவே. எங்களுக்காக நீர் வைத்த நாட்கள் அந்த ஓட்டத்தில் ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. நாங்கள் என்ன சொல்லுவோம் கர்த்தாவே, எங்களை உத்தமத்தினால் நீர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஓ, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கோம் கர்த்தாவே. ஓ, எவ்வளவுதான் நாங்கள் சொன்னாலும் கர்த்தா, அந்த கிருபைக்கு முன்பாக ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஓ, அந்த கிருபை மாத்திரமே எங்களை தேடி வந்தது கர்த்தாவே. ஓ, நாங்கள் எங்கோ பாவத்திலும் சேற்றிலும் விழுந்த எங்களை ஓ உம்முடைய வார்த்தை கண்டு தீர்க்க செய்தி மூலமாக உங்களுடைய கிருபையினாலே எங்களை மீட்டெடுத்தீரே உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. ஓ தேவனே, வருகிற நாட்களிலே கர்த்தாவே, ஓ அந்த எடுத்துக்கொள்வது ஒன்று உண்டு கர்த்தாவே. ஓ அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட நீர் உடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்த எங்கள் ஒற்று சேர்த்த கிருபை நன்றி கர்த்தாவே. ஓ செய்திகள் பேசுவதை நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. தேவனே, நாங்கள் என்ன சொல்லுவோம் கர்த்தாவே, நாட்கள் சமீபமாக இருக்குது. ஓ நாங்கள் எப்பொழுது அந்த இடத்துக்கு வருவோம் என்று தெரியாது கர்த்தாவே. ஓ உலகம் எப்பொழுது ஒன்று ஒன்று முட்டிக்கொள்ளும் என்று எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. உலகத்துக்குள்ள பிரச்சனை எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. எந்த பிரச்சனையும் எப்படி வரும் என்று எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. ஆனால் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று கர்த்தாவே, எங்களுக்காக வாக்குத்தத்தம் இருக்கு கர்த்தாவே. ஓ இந்த உலகம் ஒன்றை ஒன்று முட்டி கொள்வதற்கு முன்பாக, உலகம் ஒன்றை ஒன்று தங்களை தாங்கள் அழித்துக் கொள்வதற்கு முன்பாக ஓ நாங்கள் உங்களுடைய கருத்தில் இருப்போம் என்று அறிந்தேன் கர்த்தாவே. ஓ எங்களுக்கு அதே நம்பிக்கை மாத்திரம் கர்த்தாவே. ஓ தேவனே, உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். வந்து சிறு பிள்ளைகளுக்கு பெரியவரை உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும். பலவீனங்கள் சோர்கள் இருக்க உங்களுடைய பலவீனத்தை மாற்றுங்க கர்த்தாவே. உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென்.